நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மற்றும் ஒரு புதிய பாத நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் காலத்தின் தேவைக்கேற்ப மிக முக்கியமான ஒரு தலையங்கம் தொடர்பாக உங்களோடு ஆராய இருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான 3ஆம் கட்ட நிதியை வழங்கியிருக்கின்றது. இந்த நிலையிலே இலங்கையுடைய பொருளாதாரம் சுபீட்சமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக வெளி செய்திகள் தெரிவித்தாலும் உண்மையாகவே இலங்கையினுடைய பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று இன்றைய தினம் மீண்டும் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள். வணக்கம் திரு கணேசமூர்த்தி அவர்களே. வணக்கம் ஐரன். வணக்கம் நேர்களே. அடுத்ததாக சமூக பொருளாதார ஆய்வாளர் பேரம்பலம் சுதாகரன் அவர்கள். வணக்கம் சுதாகரன். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக உதவி முகாமையாளர் வெரிட்டே ரிசர்ச் நிறுவனத்தினுடைய எட்வர்ட் உதயதாஸ் அவர்கள். வணக்கம் உதயதாஸ். வணக்கம். வணக்கம். கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்களே, இலங்கையுடைய பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொல்வது போல IMF சர்வதேச நாணய நிதியம் 3வது கட்ட நிதி பங்களிப்பை வழங்கியிருக்கின்றது. இலங்கை ஏறத்தாழ 1 பில்லியன் ரூபாவிற்கான IMF-னுடைய நிதியை இலங்கை பெற்றிருக்கின்றது. அதேவேளை அண்மையிலே வெளியிடப்பட்ட சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவர திணைக்களத்தின் அறிக்கைகளுக்கு அமைவாக 2004ஆம் ஆண்டின் முதற்கால ஆண்டிலே இலங்கை 5.3% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக இந்த வாரம் தகவல்கள் வந்திருக்கின்றன. அதே போல் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது நாணயத்தினுடைய பணவீக்கம் மிக குறைந்த அளவு குறைவடைந்திருப்பதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மறுபுறத்திலே IMF வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு IMF-க்கு ஒரு ரோட் மேப் ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமைகள் இவ்வாறு இருக்க, மறுபுறத்திலே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அரென் பெர்னாண்டோ அமைச்சர் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார். இது சிறப்பான செய்திகள். அதாவது ஒரு தேர்தல் மக்களுக்கு அவசியம். அதே போல் IMF-உடைய 3ஆம் கட்ட நிதி பங்களிப்பு நாட்டிற்கு அவசியம். அதே போல் வாகன இறக்குமதி போன்ற விடயங்கள் நிச்சயமாக தேவை. இந்த அறிவிப்புகளும் மறுபக்கத்தே தேர்தல் தொடர்பான ஒரு தகவலும் வருகின்ற போது இதுவும் திருப்பி ஒரு தேர்தல் அரசியலா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. இது உண்மையாகவே பொருளாதாரம், நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் செல்கின்றதா, அல்லது ஏற்கனவே ஒரு தேர்தலை மையப்படுத்தி தேர்தலை முலாம் பூசி ஒரு பொருளாதாரம் சிறப்பாக அமைகின்றது, அதற்காகத்தான் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கின்றது, எனவே எந்த பிரச்சனையும் இல்லை, வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் போன்ற தகவல்கள் வருகின்றன. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்போதுமே ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருந்திருக்கிறது. ரெசிலியன்ட் எக்கானமி என்று சொல்லுவோம். நான் பல தடவைகளிலே இது மாதிரியான நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கின்றேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் வேண்டுமென்றே வீழ்த்தப்பட்டது என்பதுதான் எப்போதுமே என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் கடந்த காலங்களிலே வந்த நெருக்கடிகளின் போதும் கூட மிக குறுகிய காலத்திலேயே மீண்டெழுந்திருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையிலும் கூட கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததற்கு மாறாக IMF மற்றும் உலக வங்கியினுடைய ப்ரொஜெக்ஷன் என்று சொல்லுவோம், எரிவுகளுக்கு மாற்றமாக மிக குறுகிய காலத்திலேயே ஒரு சாதகமான சமிக்கையை காட்டியிருக்கிறது. அதை நான் சுபீட்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததற்கு பின்னர் அதனுடைய அடுத்த கட்டமாக வர வேண்டியது ரிகவரி. அதிலிருந்து அந்த நோயுற்றவர் குணமடைந்து வருவது போல அந்த ஆரம்ப கட்டத்திலே தான் இப்போது இருக்கின்றோம். அதுவும் கூட அந்த குணமடைத்தல் என்பது ஒரு மிக மிக ஒரு நிச்சயமற்ற தன்மையிலே தான் இருக்கிறது. இப்போ இந்த தகவல்கள் குறிப்பாக பேரின பொருளாதாரம் ஒரு நிலைபெறுடையதாக மாறி இருக்கிறது, பணவீக்கம் குறைந்திருக்கிறது, நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது, நாட்டினுடைய அந்நிய செலாவணி சொத்துக்கள் படிப்படியாக அதிகரித்து இப்போது 5.5 பில்லியன் என்ற மட்டத்திலே இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி நீங்கள் சொன்னது போல கடந்த ஆண்டினுடைய 2ஆம் காலாண்டிலே 2ஆம் அரையாண்டிலே ஒரு நெருக்கடியான ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய முதல் காலாண்டிலே 5.3% வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த சாதகமான விளைவுகளாக இவற்றை பார்க்கலாம். ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்த்தப்பட்ட போது
முன்னைய ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற போது அந்த பொருளாதாரம் மிக சடுதியான ஒரு வீழ்ச்சியை கண்டது. இப்போது அந்த அடித்தளத்தை நோக்கி சென்று படிப்படியாக இப்போது அதிலிருந்து ஒரு படி மேலே வந்திருக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து சாதாரண ஓட்டில் போட்டது மாதிரி ஒரு விஷயம். இனி அவரை தேர்த்தி எடுப்பது என்பது தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பின் நடத்தப்பட வேண்டுமே அல்லாமல் இப்போதே சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை. அபாய கட்டத்தை தாண்டி விட்டோம் என்பது உண்மைதான். ஆனால் இது ஒரு சிறந்த நிலைமையாக கொள்ள முடியாது. இதைத்தான் பலரும் சொல்லுகின்றார்கள், IMF உட்பட. சுதாகர் அவர்களே, IMF-உடைய 3ஆம் கட்ட நிதி பங்களிப்பு இலங்கை பொருளாதாரத்தில் எவ்வகையான ஒரு சாதகமான தாக்கத்தை செலுத்தும்? இது IMF-உடைய நிதி பங்களிப்பு, இது இந்த பொருளாதாரம் ஒரு சக்கரம் போல். அப்போ இப்போ வெளியிலிருந்து கிடைக்கின்ற நிதி எந்த லெவலில் நிதியாக இருந்தாலும் அந்த சக்கரம் இலகுவாக, ஒரு என்ஜின் இலகுவாக பயணிப்பதற்கோ சக்கரம் இலகுவாக சுழல்வதற்கு இது அந்த அந்த எனர்ஜியை கொடுக்கும். அந்த சோர்ந்து போயிருக்கிற ஒரு பொருளாதாரத்துக்கு அந்த எனர்ஜியை கொடுக்க போகுது இந்த புதிய உள்வரவான தொகை. அதே நேரம் இப்போ ஏற்கனவே கணேஷ்மூர்த்தி சார் கூறியது போல் இந்த பொருளாதார அந்த மந்த நிலையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 2 வருடம் ஒரு மந்தமாக இருந்துச்சு. இப்போ மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு, புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு, செலவுகள் அதிகமாக இருந்துச்சு. இப்பொழுது இப்போ IMF-ன்ற ஒரு அந்த நிதி பங்களிப்பு ஒரு புதிய உத்வேகத்தை பொருளாதாரத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்களின், வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை ஓரளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அந்த இலங்கையின் ரேட்டிங்ஸ், கடந்த காலங்களில் இலங்கையின் ரேட்டிங்ஸ் மிகப்பெரிய அளவில் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்தது. அடிமட்டத்து ரேட்டிங்கில் தான் இருந்துச்சு. இப்பொழுது அந்த ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வடையும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலைகள், அதே நேரம் இங்கே இருக்கிற பிஸ்னஸ்கள் புதிய வியாபார திட்டங்களில், புதிய முதலீடுகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இவ்வளோ நாளும் இருந்த மந்த நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்து புதிய முயற்சியாண்மைகளும் புதிய தொழில் முயற்சிகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வரும்போது இந்த பொருளாதார சக்கரம் கொஞ்சம் வேகமாக சுடரக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஆனால் அது என்னத்தில் தங்கியிருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் தேர்தல் நிலைமையில் தான் தங்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இலங்கையின் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்காகவும் மாறுற சூழ்நிலை தான் இருக்குது. ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் எங்களுக்கு தெரியாது எந்த அரசாங்கம் வரப்போகுது, எந்த கொள்கைகள் அமுல்படுத்த போகிறது என்று தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு எதிர்வு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேக்க அது எப்படி இருக்குமென்று எதிர்வு கூறுறது கஷ்டம். வெரிட்டி ரிசர்ச்சுடைய உதவி முகாமையாளர் எட்வர்ட் அவர்களே, நீங்கள் இந்த IMF-னுடைய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிதி பங்களிப்பு குறித்து ஆய்வுகள் செய்கின்றார். இந்த அளவிலே இலங்கைக்கு வழங்கப்பட்ட இந்த IMF-னுடைய நிபந்தனைகள் என்று சொல்வார்கள், IMF-னுடைய கண்டிஷன்ஸ், இந்த IMF-னுடைய நிபந்தனைகளிலே எந்த அளவு தற்போது வரை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது, இன்னும் எந்த விடயங்கள் இலங்கை பின்னோக்கி நிற்கின்றது போன்ற விடயங்கள் மக்கள் மையத்திலே கேள்வியாக எழுகின்றன. உண்மையாகவே IMF நிபந்தனைகள் என்று சொல்லி அரசியல் மேடைகளில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மறுபுறத்தை பார்த்தால் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று IMF சொல்லுகின்றது. நாணய கொடுக்கல் வாங்கல்களிலே வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு நிபந்தனையாக சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக வெளிப்படைத்தன்மையாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அதனை ஒரு அரசியல் தளங்களிலே தங்களுக்கு சார்பாக, அதாவது சர்வதேச நாணய நிதியம் என்பது இலங்கைக்கு வேண்டப்படாது என்று ஒரு சாரர் கூட தேர்தல் காலங்களிலும் மட்டுமில்லை, இந்த நாடு மிக இறுக்கமான பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருந்த காலப்பகுதியில் கூட சொன்னார்கள். நாட்டுடைய மத்திய வங்கி ஆளுநர் கூட சொன்னார் IMF தேவையில்லை. எனவே உண்மையாகவே IMF பங்களிப்பு எந்த அளவில் இருக்கின்றது? மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு IMF ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றதா, அல்லது இந்த அரசியல் தலைவர்கள் சொல்வது போல் IMF உண்மையாகவே நிபந்தனைகளை விதித்து நாட்டு மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கின்றதா? உண்மையில் இந்த பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பொது மேடைகளில், ஊடகங்களில் கூட சர்வதேச நாணய நிதியமானது இலங்கைக்கு இந்த உறுதிமொழிகளை, இந்த கமிட்மெண்ட்ஸ் என்று சொல்கிறோம் நாங்கள், புகுத்தினது, திணிச்சது என்று சொல்லித்தான் இன்றைக்கு வெளியில் காட்டப்படுது. அப்படி அல்ல.
இப்போ நாங்கள் முதல்ல இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை நாங்கள் இந்த உடன்படிக்கையை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய கடந்த காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையில் இருக்கின்ற உறவை என்னென்று சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ உள்ளதுக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு 1965 ஆண்டில் இருந்து 2019 ஆண்டு வரையான இந்த 54 ஆண்டு கால பகுதியில் இலங்கை அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்திடம் 16 தடவைகள் சென்றிருக்கின்றது. அதாவது இப்போ பொதுமக்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், சர்வதேச நாணய நிதியம் என்றால் என்ன? இது ஒரு பல சர்வதேச நிறுவனங்கள் நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம். ஒரு நாடு ஒரு பொருளாதார ரீதியிலே பின்னடைகின்ற போது அதை தூக்கி விடுகிறதுக்கு உதவுகின்றது. அதே நேரத்திலே நாடுகளுக்கு கடன் வழங்குவது, சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துவது, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வறுமை ஒழிப்பை இல்லாமல் பண்ணுவது போன்ற விஷயங்களில் சர்வதேச நாணய நிதியம் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இலங்கையானது கடந்த நான் சொன்னது இந்த 54 ஆண்டு கால பகுதியிலே பொருளாதார வீழ்ச்சிகள் அடைந்த போது சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று உடன்படிக்கையை மேற்கொண்டு 16 தடவைகள் இந்த உடன்படிக்கைகளை வெவ்வேறு அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று கேட்டால் கடந்த 16 உடன்படிக்கைகளிலும் இலங்கையினுடைய அரசாங்கங்களானது 9 உடன்படிக்கைகளைத்தான் நிறைவேற்றியவை. ஏனைய 7 உடன்படிக்கைகள் இடையிலே கைவிடப்பட்டன. இதை இன்னொரு மாதிரி இலகுவாக சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வருகின்ற போது, பிரச்சனை வருகின்ற போது சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று அந்த உதவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு சற்று நாங்கள் மேலே வந்து, அதாவது தண்ணியில் மூழ்கி கொண்டிருந்த நாங்கள் மேலே எழுந்து நீந்தி கொண்டு வந்து கரைக்கு கிட்ட வர்றோம் என்ற உடனே இது தேவையில்லை, அப்படியே உதறி விட்டுட்டு அதை அப்படியே கைவிட்டது. அப்போ இந்த கடந்த காலத்தில் நாங்கள் 16 தடவையில் திரும்பவும் நான் சொல்கிறேன் 9 தடவை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றி 7 தடவை கைவிட்டிருக்கின்றோம். திரும்ப இப்பொழுது நாங்கள் 2022 ஆண்டு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைஞ்ச போது வங்குரோத்து நிலையை நாங்கள் அடைந்தோம். இந்த கட்டத்தில் நீங்கள் முதலில் கூறியது போன்று மத்திய வங்கி ஆளுநர் கூட நாங்கள் போக மாட்டோம் அப்படி என்று சொல்லி முதலில் மார்த்தட்டி கொண்டிருந்தவர்கள் தான். இயலாத கட்டத்திலே மக்கள் எல்லாரும் வீதியில் இருந்து எங்களிடம் எதையுமே அத்தியாவசிய தேவைகளை கூட அரசாங்கம் பூர்த்தி செய்ய முடியாத கட்டத்திலே நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்ற போது இந்த உடன்படிக்கை, அதாவது பல்வேறு உரையாடல்களின் பின்னர் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த பணியாளர்களுக்கிடையே உடனான உடன்படிக்கை மேற்கொண்டு 2023 ஆண்டு மார்ச் மாதம் பணிப்பாளர் சபை உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது இங்கே வடிகொளுத்தின சம்பவங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது சர்வதேச நாணய நிதியம் எங்களுக்கு இப்போ தருவதாக ஒத்துக்கொண்டது 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். எங்களுடைய கடன் 100 பில்லியனுக்கு அங்கே இருக்கும் போது சர்வதேச நாணய நிதியம் என்ன செய்ய போகின்றது என்பது ஒரு கேள்வி. அப்போ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியம் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகிறதில்லை. அப்போ நாங்கள் சர்வதேச நாணயத்திடம் சென்றோம் என்று சொன்னால், எங்களுக்கு கடன் வழங்குகின்றவர்கள், சர்வதேச கடன் வழங்குகின்றவர்களிடம் நாங்கள் கடனை வாங்கி எங்கள்கிட்ட தர முடியாது என்று சொல்கிற கட்டத்தில் திரும்பவும் எங்களை முயற்சி தூக்கிவிட போகிறது அவர்கள் தான். அப்போ இந்த நம்பிக்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச நாணயத்துடன் இணைந்து உட்கார்ந்து இன்னென்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம், இந்த விடயங்களை நாங்கள் திருத்தி இன்னென்ன காலப்பகுதியிலே, அதாவது டெட்லைன் என்று சொல்கிறோம், ஒவ்வொரு மாத பகுதியிலே நாங்கள் இதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய, அதாவது இப்போ ஆட்சி கவர்னன்ஸ் என்று சொல்கின்றோம், அதாவது கரப்ஷன் எல்லா விஷயத்திலேயும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வரோம், புதிய சட்டங்களை கொண்டு வரோம் என்று சொல்லி இது நாங்களாக கொடுத்த வாக்குறுதிகளை தவிர சர்வதேச நாணயம் எங்களிடம் புகுத்தியது அல்ல. இப்படியான இதைகளை நாங்கள் கொடுத்து, கமிட்மெண்ட்ஸை நாம் கொடுத்து நாங்கள் இதை செய்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையை சர்வதேச நாணயத்தின் ஊடாக இந்த நிதி வழங்குனர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் என்னென்று கேட்டால், கடந்த காலத்தை போன்று நாங்கள் தற்போதைய இந்த உடன்படிக்கையை இடையிலே கைவிட்டால் என்ன நடக்கும்? அண்மையிலே ஜனாதிபதி கூட அதை சொல்லியிருந்தார். அவர் அரசியல் ரீதியான அவருடைய உரையாடல் இருந்தது. இந்த உடன்படிக்கை கைவிடப்பட்டால் நாங்கள் திரும்பவும் வீதிக்கு செல்ல வேண்டும். சர்வதேச நாணய நிதியம், அதாவது நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே வழங்கின இந்த நிபந்தனைகளிலே முக்கியமான இந்த அளவான நிபந்தனைகள் தற்போது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஆம்,
நாங்கள் நான் முன்பு கூறியது போன்று 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த உடன்படிக்கை அமுல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது. இதில் முக்கியமாக நாங்கள் 2 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் என்று சொல்லி உடன்பட்ட விடயங்களை நாங்கள் 2 பிரித்து பார்த்தா, ஒன்று வந்து மக்களிடம் இருந்து, அதாவது மக்களுக்கு சுமையை கொடுத்து அவர்களிடம் இருந்து நாங்கள் டேக்ஸ், அதாவது வரியை அதிகரித்து அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வது, மக்களை வதைக்க முடியக்கூடிய எல்லாத்தையுமே அரசாங்கம் பின்னிற்காமல் உடனடியாக செய்து விட்டார்கள். விலை அதிகரிப்பில் இருந்து எல்லாமே உடனடியாக செய்தார்கள். ஏனென்று சொன்னால் இது மக்களுக்குரிய விஷயம், நாங்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து விடுவோம் என்று சொல்லி அதை பின் நிற்காமல் எல்லாமே செய்தார்கள். ஆனால் எங்கே அவர்கள் தவறினார்கள் என்று சொன்னால், பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை, சட்டங்களை உருவாக்குறது, அதாவது கவர்மெண்ட் என்ன விஷயத்திலெல்லாம் செஞ்சு அவர்கள் தங்களுடைய விஷயத்தை மாற்ற வேண்டுமோ உயர்த்த வேண்டுமோ அதை அவர்கள் செய்யவில்லை. குறிப்பாக இந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையுள்ள ஒரு தளத்தை, இணையதளத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றது ஒரு நிபந்தனையாக இருந்தது. இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அது முதலாவது ரிவ்யூ என்று சொல்கிறோம், முதலாவது தவணை காலத்திலே அது நிறைவேற்றப்படவில்லை. அப்போ மொத்தமாக நாங்கள் எங்களுடைய publicfinance.lk என்ற இணையதளத்திலே நாங்கள் IMF ட்ராக்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டு வருகின்றோம். அது அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொல்லி அது எல்லாருமே அதை பார்த்து கொள்ளலாம், மும்மொழிகளிலும் இருக்கின்றன. இதிலே நாங்கள் பார்த்த ஒரு விடயம், எங்களுடைய ஆய்வினூடாக நாங்கள் கண்டுகொண்ட விடயம் என்னென்று சொன்னால், அரசாங்கமானது பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை அவர்கள் நிறைவேற்றுவதில் தாமதம் அல்லது முதலாவது மார்ச் மாதத்திலேயே அவர்கள் ஒரு வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றவில்லை. அது என்னென்று கேட்டால், இந்த வெளிப்படைத்தன்மை உள்ள தளத்தை உருவாக்குவது என்பது. ஆனால் இப்படிக்கு வருகின்ற போது, அதாவது IMF சொல்கின்றது வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது இப்படி பார்த்தால் முதலாவது மீளாய்விலையும் அது வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் 3வது தடவையாக IMF இலங்கைக்கு நிதி பங்களிப்பை செய்திருக்கின்றது. ஆகவே இந்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அல்லது அவர்கள் சொன்னது போல் இந்த குறிப்பிட்ட விடயங்களை நிறைவேற்றினால்தான் இது செய்யலாம் என்று சொன்னாலும் IMF தரப்பில் நிதி வழங்கப்பட்டுத்தானே இருக்கின்றது. இப்போ இப்படித்தான் IMF என்று சொல்கிறது வந்து 2 மாதிரி சொல்லுவார்கள். ஒன்று வந்து எங்களுடைய ஒரு சேவியர், எங்களை பாதுகாத்து எங்களை தூக்கி விடுற என்று சொல்லி நாங்கள் எடுக்க முடியாது. இது ஒரு ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒரு நெசசரி ஈவல் என்று சொல்ல முடியும். ஆனால் எங்களுக்கு தேவை. அவர்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இலங்கை தற்போது இருக்கிற நிலைமையில் அவர்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் அவர்கள் எங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்போ ஒரு கடிவாளம் போட்டு எங்களுடைய செய்ய முடியாது. இப்போ நாங்களாக கொடுத்த விடயம் இது, நாங்கள் செய்கின்றோம் என்று உடன்பட்ட விடயங்கள். அதிலே கொஞ்சம் சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தால், இப்போ நான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், முதலாவது தவணை காலத்திலே நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட 100 உடன்பட்ட 100 விடயங்களை நாங்கள் ட்ராக் பண்ணினோம். ஆய்வு மேற்கொண்ட இடத்திலே அந்த முதலாவது தவணை காலத்திலே 100லே 60 வாக்குறுதிகள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருந்தன. இதிலே 13 முற்றாக நிறைவேற்றப்படவில்லை. அது நான் பிறகு வருகின்றேன். அந்த 13 தான் மிக முக்கியமான விடயங்கள். நான் சொன்னது போன்று அரசாங்கத்தின் பக்கம் இருக்கின்ற விடயங்கள் அந்த 13 இல்லை. நிலுவையில் இருக்கிறது ஏற்கனவே 27. அப்போ மொத்தமாக இங்கே 100 வருது, 60 முழுதாக நிறைவேற்றப்படுது. இந்த 60க்குள்ள மக்களுக்கு தலையில சுமத்தினது அதிகம். மக்களிடம் நிதியை பெற்றுக்கொண்ட விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பிறகு இப்போ 2வது காலப்பகுதியில் போன நவம்பர் மாதம் முடிஞ்சு திரும்ப டிசம்பர் மாதம் திரும்பவும் அதாவது ரிவ்யூ பண்ணி செய்திருந்தார்கள். அதிலே பழைய 13 நிறைவேற்றப்படாத 13லே அவர்கள் 5ஐ இது திரும்ப செய்ய முடியாத அந்த காலப்பகுதியில் இது விட வேண்டும்னு சொல்லி கைவிட்டு அதிலும் 8ஐ அடுத்த தவணைக்கு கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்ற 27ஐயும் சேர்த்து 35 போன தவணையிலிருந்து இந்த தவணைக்கு கொண்டு வரப்படுது. நிறைவேற்றப்படாதது கொண்டு வரப்படுது. திரும்ப 75 புதிய உறுதிமொழிகளை அவர்கள் சேர்த்து இந்த 2வது காலப்பகுதியிலே அவர்கள் 110 உறுதிமொழிகளை அரசாங்கம் நிறைவேற்றிய வேண்டிய தேவை இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் 110, அதாவது இப்போ இது நான் சொல்லுவது மே மாத இறுதி வரை அவர்கள் நிறைவேற்ற, அதாவது அதிலே அவர்கள் அதாவது மே மாத இறுதியில் அந்த டெட்லைன் எப்படி இருக்குது என்று சொன்னால் அந்த காலப்பகுதியில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டியது 63.
நிறைவேற்றியிருக்க வேண்டும். இப்போ ஜூன் மாதம் இன்னொரு அறிக்கை வந்திருக்குது, 200 பக்க அறிக்கை வெளியே வந்திருக்கின்றது. இனிமேல் நாங்கள் அதை ஆய்வு செய்வோம். அதை ஆய்வு செய்து ஜூன் மாத இறுதியிலே எத்தனை உறுதிமொழிகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய இருக்கின்றது, ஒவ்வொரு மாதத்திலையும் இருக்கின்றது. அடுத்த ரிவ்யூ காலம் முடியும் வரைக்கும் எத்தனை உறுதிமொழிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய இணையதளத்திலே நாங்கள் பதிவேற்றிக் கொண்டிருக்கோம். கருணாநிதி இன்றைய தினம் இந்த வாரத்திலே IMF-உடைய நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் பாராளுமன்றத்திலே நாங்கள் பார்த்தால் கடந்த வாரம் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பெயர் பொருளாதார நிலைமாற்ற சட்டம். இவ்வாறு இந்த IMF-உடைய வருகைக்கு பின்னர் பாராளுமன்றத்திலே பல சட்ட மூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, சில சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மூலங்கள் உண்மையாகவே நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிய அந்த விடயத்துக்கு தான் வருகின்றோம். ஒரு பொறுப்பு கூறல் அல்லது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படுத்தல் போன்ற விடயங்களுக்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டமாக சொல்லப்பட்டாலும், மறுபுறத்திலே உதாரணமாக இந்த மத்திய வங்கி சட்டம் வருகின்றது, பாராளுமன்றம் நிறைவேற்றப்படுகின்றது. மறுபுறத்திலே மத்திய வங்கி ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இவ்வாறான சட்டங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு கொண்டு வரப்படுகின்றனவா அல்லது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் அல்லது அதிகாரம் மிக்கவர்களுக்கான ஒரு சட்டமாக இது வருகின்றனவா என்று கேள்வி எழுகின்றது. உங்கள் பார்வை என்னவாக இருக்கின்றது? நீங்கள் கூறியது போலவே இந்த சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்டு சில சட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த வாரம் இந்த விடயம் தொடர்பிலே ஜனாதிபதி காரியாலயத்தினால் ஒரு 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 கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விடயம் சம்பந்தமாக கல்வி சார்ந்த தரப்பினரை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நிதியமைச்சனுடைய செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர்கள் இது சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த தெளிவுபடுத்தலின்படி இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலைமையை அடைந்து தொடர்ந்தும் 6-7 தடவைகளுக்கு மேல் IMF-இடம் சென்றதற்கு காரணம் இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்ளாத பிரச்சனைகளும் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அதிகாரிகள் மட்டத்திலே அதனை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அதற்காக கொலையும் படுகிறார்கள். அவர்களுடைய பேச்சுகளிலிருந்து அது தெளிவாக அவதானிக்கப்படக்கூடியதாக இருந்தது. இந்த சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் இந்த இந்த சட்டம் ஒரு சட்டமாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிலே 5 வகையான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த 5 சட்டங்களும் மத்திய வங்கி சட்டம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல, அதே போல் கடன் சம்பந்தமான ஒரு சட்டம் வந்திருக்கின்றது. பொது முகாமைத்துவம், பொது நிதியியல் முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு சட்டம் வர இருக்கின்றது. இது போன்ற சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே அந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவைப்பாடு இல்லை. ஆகவே சட்டமாக வருகின்ற போது கடன் பெறுதல் அல்லது பொது நிதியை கையாளுதல் என்பன வெளிப்படைத்தன்மையுடையதாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு கையாளுகின்றவர்கள் பிழை செய்கின்ற பட்சத்திலே நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக அவர்களை தண்டிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் உண்டு. IMF சொன்னது போல இந்த வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் பொறுப்பு கூறும் தன்மையுடையதாகவும் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சி முறை சிறந்த வகையிலே மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற சட்டமூலங்கள் வருகின்ற போது அவை அந்த பொறுப்பு கூறும் தன்மை என்ற விடயத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்ட அதே கேள்விதான். இப்போ மத்திய வங்கி சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது, மத்திய வங்கிக்கு ஒரு சுயாதீனத்தன்மை வழங்கப்பட்டது. அடுத்த முதலாவது நடவடிக்கையாக தங்களுடைய சம்பளங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஆகவே இந்த சுயாதீனமாக சில நிறுவனங்களை விடுகின்ற போது அவர்கள் இவ்வாறு செயல்படுகின்ற ஒரு நிலைமை வரும் அல்லவா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது இது உண்மையிலேயே அவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டாலும் கூட அதற்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது சட்ட ரீதியாக என்ற அடிப்படையிலேயே தான் கருத்து சொல்லப்பட்டது. ஆகவே அரசியல் ரீதியான சில நடவடிக்கைகள் மூலமாக இந்த சட்டங்களை மீளப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவே என்று கேட்கப்பட்ட போது அவ்வாறான வாய்ப்புகள் இருப்பதையும் அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே பொதுமக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் IMF-இனுடைய நிபந்தனைகள் என்ற அடிப்படையிலும் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறும் தன்மை போன்றவற்றை வெளிக்காட்ட வேண்டிய வகையிலே இந்த விடயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. குறைந்தபட்சம் அதிகாரிகள் மட்டத்திலே இதற்கான ஒரு அர்ப்பணிப்பு இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். ஏற்கனவே இலங்கையில் இருக்கிற நிதியியல் சட்டங்கள்
இந்த இந்த கண்டிஷன்ஸை அல்ல இந்த விடயங்களை பார்ப்பதற்கு போதுமானதாக இல்லையா? அவர்களுடைய கருத்தின்படி இது போதுமானதாக இல்லை. ஏனென்றால் அந்த சட்டம் அந்த குறிப்பிட்ட நடவடிக்கையோடு மட்டும் தொடர்பட்டதாக இருக்கிறது. அதுக்கு பின் வருகின்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறும் தன்மை பற்றிய விடயங்கள் அதிலே உள்வாங்கப்படவில்லை போதிய அளவுக்கு. அப்படி சில இடங்களில் இருந்தாலும் கூட அவற்றை தெளிவாக அது வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் சொல்லப்படுகின்ற விடயம். இப்போது அந்த வருகின்ற சட்டங்களிலே இந்த ஏற்பாடுகள் பல்வேறு கலந்துரையாடல்களின் பின்னர் உள்வாங்கப்பட்டதாகவும் அதற்கு IMF போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஆலோசனைகளும் பெறப்பட்டதாகவே அறிய கிடைக்கிறது. சுதாகர் அவர்களே, கடந்த காலங்களை விட தற்போது வருகின்ற தேர்தல் நாங்கள் அரசியல் மேடைகளை பார்த்தால் கடந்த காலங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் பொதுவாக கட்சிகள் சார்ந்ததாக அல்லது மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்ததாக அல்லது நிறைவேற்று அதிகாரம் போன்ற விடயங்களை அன்வைத்து தான் அந்த பிரச்சாரங்கள் இருக்கும். ஆனால் இம்முறை பிரச்சாரங்களுடைய மிக பிரதானமான துணைப்பொருளே இந்த பொருளாதார விடயங்களாகத்தான் இருக்கின்றது. எந்த கட்சி தலைவரை எடுத்தாலும் உங்களிடம் என்ன திட்டம் இருக்கின்றது, ஏற்கனவே வைத்த திட்டத்தை நீங்கள் தொடருவீர்களா, அல்லது அரசாங்கம் தற்போது போகின்ற பாதையில் தான் நீங்கள் செல்ல போகின்றீர்களா என்ற கேள்விகள் தான் எழுகின்றன. எனவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது இவ்வளவு தூரம் முக்கியமானது. அது பொருளாதார ஸ்திரத்தன்மை ஊடாக வருகின்ற, அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த செப்டம்பரிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதை பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கின்றது. மிகவும் சிறப்பான சாதகமான செய்தி. அதேபோல் நாட்டினுடைய பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, சிறப்பான செய்தி. எனவே இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிறைவேற்றி வச்சுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசாங்கம், அதாவது உதாரணமாக சொல்லப்படால் வெளிப்படையாக இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நேரடியாக IMFக்கு சென்றிருக்கின்றது. புதுதாக வருகின்ற அரசாங்கம் நாங்கள் IMFக்கு செல்ல போவதில்லை அப்படி ஒரு முடிவெடுத்தால் எவ்வாறான நிலைமைகள் உருவாகலாம்? இப்போ இலங்கை இப்போ இவ்வளவு நாளாக விட்ட தவறுகளால் தான் இந்தளவு தூரம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ள நாங்கள் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ வேறொரு நாட்டிலையும் இப்போ இலங்கையில் குடிமக்களாக எங்களுக்கு எப்போ தேர்தல் வருமென்னு தெரியாது, என்ன பொருளாதார கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியாது, என்ன மாதிரியான ஒரு டேக்ஸ் இன்றைக்கு இரவு வருதா நாளைக்கு வருதான்னு தெரியாது. வேறு நாடுகளில் இது போன்ற ஒரு நடைமுறை இல்லை. ஒரு ஜப்பான்லேயோ இல்லாட்டி ஈவன் சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள்லேயோ ஒரு புதிய வரி கொள்கையோ புதிய வரியோ அறிமுகப்படுத்தும் பொழுது நீண்ட கால திட்டமிடலுடன் நீண்ட ஒரு ப்ரொசஸினூடாக இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இங்கு எழுந்தமானமாக சில விடயங்கள் நடைபெறுகின்றன. அதுகின்ற ஒரு முடிவு புள்ளியாக அதுகின்ற ஒரு நீண்ட கால விளைவாகத்தான் இந்த 2022 ஏற்பட்ட ஒரு பாரதூரமான பொருளாதார வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அது மக்கள் வீதிக்கு சென்று அடிப்படையான தேவைகளுக்காக எரிபொருளுக்காகவும் தண்ணிக்காகவும் குழந்தைகளின் பால்மாவுக்காகவும் அடிப்படையான தேவைகளுக்காக வீதியில் இறங்கின போதுதான் மக்களுக்கு விளங்கிச்சு. பிகாஸ் அது வேறு காலம் அப்படியான சூழ்நிலைக்கு நாங்கள் இந்தளவு பாரதூரமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்திருக்கவில்லை. மேபி 50, 70, 80 ஆண்டுகளுக்கு முதல் 1960களில் 70களில் இந்த மாதிரி சூழ்நிலை மூடிய பொருளாதார கொள்கைகள் கொண்டு வரப்பட்ட போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஜென்ரேஷன் நாங்கள் வளர்ந்த ஜென்ரேஷனில் இது பார்க்கல. அப்போ இப்படி ஒரு நிலைமையை மக்கள் அனுபவித்த பிறகு இந்த பொருளாதாரம்ன்றது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக இருந்தது. இப்போ நாங்கள் 2022 அந்த நிலைமைக்குள்ளே போகும்போது நான் நினைத்த விஷயம் இந்த விஷயம் ஒரு லெபனான் மாதிரி இல்லாட்டி வேறொரு ஜிம்பாபே மாதிரி இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும், மக்கள் கட்டுக்கடங்காமல் போவார்கள், இல்லாட்டி கடைகள் தெருக்களில் வன்முறைகள் வெடித்து கடைகளை உடைத்து சாமான்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்ற எதிர்வுகள் இருந்தது. அப்படியான எக்ஸாம்பிள்களை உலகம் ஏற்கனவே கடந்து வந்திருந்தது. ஆனால் அந்தளவுக்கு போகாமல் ஓரளவோடு இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மக்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்தளவு ஒரு அந்த அந்த பொருளாதார வீழ்ச்சியின் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு கிடைத்த அனுபவம் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்த ஒரு ஜனாதிபதியே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருந்தது. அப்போ அந்த அனுபவத்தோடு தான் நாங்கள் இந்த தேர்தலுக்கு போகிறோம். அப்போ அதனால தான் இந்த பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை ஒரு முக்கியமான ஒரு துணைப்பொருளாக இந்த முறை எலெக்ஷனில் இந்த முறை தேர்தலில் இருக்க போகுது.
இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை என்று வருகின்ற போது நிச்சயமாக அடுத்து வருகின்ற ஒரு ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் அல்லது இப்போது இருக்கின்ற ஆட்சி தொடர்வதாக இருக்கலாம். எனவே இந்த பயணத்திலே உதாரணமாக நாங்கள் செல்கின்ற IMF சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கைகள், உதாரணமாக இந்த ஆட்சி மாற்றமடைந்தால் இதே பயணத்திலே செல்ல வேண்டும். அதாவது அரசாங்கம் தற்போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த புள்ளிக்கு தான் வருகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதாரணமாக இந்த எக்ஸ்டர்னல் கிரெடிட்டர்ஸ் அவர்களுக்குடனான உடன்பாடு தற்போது செய்யப்பட்டது பிழை என்று சொல்லி தற்போது இருக்கிற எதிர்க்கட்சி சொல்கின்றது. எனவே இவ்வாறு வெளிப்பகுதியிலே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் ஆட்சி மாறுகின்ற போது அல்லது மீண்டும் ஏதோ ஒரு சம்பவம் அரசியலில் நடைபெறுகின்ற போது இந்த விடயங்களை எவ்வாறு கையாள போகிறார்? இப்போ IMF சொல்லியிருக்கிற அறிக்கையில் சில விடயங்களை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் வந்து ஃபண்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம், தாங்களே அதுக்கான நிதியை தேடி செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஃபண்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம் என்ற மெக்கானிசத்துக்குள்ளே போகிறாங்க. அது நேரம் தாங்கள் இலக்கு வைத்த சில இலக்குகளை நோக்கி பாசிட்டிவான பார்வையில் இருக்குது. சில ஷார்ட் டேர்ம் குறுகிய கால திட்டங்கள் சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றுகிறது என்று சொன்னாலும் அதன் பிற்பகுதியிலே IMF சில விடயங்களை தெளிவாக இருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு சரிவர நடைபெற வேண்டும், இருப்புக்களை இன்னும் அதிகரிக்க வேண்டும், நிலைத்த தன்மை உடையதாக இருப்புக்களை அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் அரச முயற்சியாண்மைகளை தனியார் மயப்படுத்துதலோ அல்லது மறுசீரமைப்பதோ கட்டாயம் நடைபெற வேண்டும் என்று IMF கோட்டிட்டு காட்டுகிறது. இதை தவிர IMF இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த கடைசியாக வந்த ரிப்போர்ட்டில் கூறுகிறது. வங்கி கட்டமைப்பு ஒரு பாரதூரமான, குறிப்பாக அரசாங்க வங்கிகளின் நிலைமை, அவர்களுக்கு தேவையான நீண்டகால மூலதனத்துக்கான நிதி போதுமானதாக இல்லை. வங்கி கட்டமைப்பில், அரச வங்கிகள கட்டமைப்பில் ஒரு குறைபாடுகள் இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. அப்போ அதுகளெல்லாம் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக சொல்லுது. இந்த முறையும் IMF உடைய ரிப்போர்ட்டில் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள், அரசாங்கத்தின் பயணம், இந்த பயணம் முக்கியமான பயணம், இந்த நேரத்தில் இன்னமும் ஒரு கத்தி மேலே நடப்பது போல ஒரு பயணம் தான் போய்கொண்டிருக்குது. இதிலிருந்து அரசாங்கம் தங்களோட பயணத்திலிருந்து விலகுமாக இருந்தால் மீண்டும் ஏற்கனவே கூறியது போல மீண்டும் ஒரு பாரதூரமான நிலைமைகளுக்குள் போகக்கூடிய ப்ரொஃபஸர் கலாநிதி சார் சொன்னது போல அந்த ரிகவரி ஸ்டேஜில் தான் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் நிலைமைகள் மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள், அதாவது சுதாகர் சொன்னது போல IMF வெளியிலிருந்து பார்த்து இந்த பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன சொல்கின்றது. ஒரு தர்க்க ரீதியாக இந்த கேள்விக்கு போனால், IMF என்ற விடயம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் இல்லாவிட்டால் இந்த பிரச்சனைகள் சுட்டி காட்டுவதற்கு யாருமே இல்லை. இல்லை, இப்போ அந்த IMF என்பது இலங்கையிலே இல்லாவிட்டால் இதை சுட்டி காட்டுவதற்கு யாரும் இல்லையான்ற கேள்வி இங்கே பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த உலக ஒழுங்கிலே, ஏனென்றால் மக்கள் ஆட்சியாளர்களாகி தெரிவு செய்கின்றார்கள். மக்களால் இந்த ஆட்சி நடைபெறுகின்றது. மறுபுறத்தே மக்களுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமைகள், வாழ்வதற்கான உரிமை, அவர்கள் பேசுவதற்கான உரிமை, அதே போல் இந்த வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம். IMF வந்து நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றதான்னு கேட்கின்றேன். இல்லை, அது அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் சரியாக செயற்படுமாக இருந்தால், தன்னுடைய குடிமக்களுக்கான பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுமாக இருந்தால் இந்த கேள்வி ஏற்புடையதாக அமையாது. அவ்வாறு ஒரு நிலைமை இல்லாதபடியினாலே, வெளிப்படைத்தன்மை இல்லை, பொறுப்பு கூறும் தன்மை இல்லை, எதிர்ச்சிகரமான நடவடிக்கைகள், பொறுப்பு கூறல் என்பது வருகின்ற போது 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறுகின்ற பொருளாதார கொள்கைகள், அந்த பொருளாதார கொள்கைகளுக்குள்ளேயே ஒரு ஜனாதிபதி ஒருவர் இரவு நித்திரையிலே ஒரு கனவை கண்டு அடுத்த நாள் காலமே எழுமினுடனேயே அதனை சட்டமாக அமல்படுத்தக்கூடிய அல்லது அதனை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் நாட்டிலே ஏற்கனவே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பொறுப்பு கூறல் என்பதை வேறொரு நிறுவனம் வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எப்போது ஏற்படும் என்று சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே, கடனை மீள கட்ட முடியாத நிலைமையிலே, இந்த வங்குரோத்து நிலைமை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாடுகள் கடன் வாங்குகின்றன, கடனை மீளச் செலுத்துகின்றன. கடன் வாங்காத நாடு ஒன்று இந்த உலகிலே இல்லை, எல்லா நாடுகளும் வாங்குகின்றன. ஆனால் அந்த வாங்கிய கடனை மீளச் செலுத்த முடியாத வங்குரோத்து நிலையை அடைந்த நாடுகள் மிகச்சிலதான். அவ்வாறான நிலைமை வருகின்ற போது
ஏற்கனவே கடன் கொடுத்தவர்களும் இனி புதிதாக நாங்கள் கடன் வாங்குவதற்கு எவருமே இல்லை என்ற ஒரு நிலைமையிலே தான், அந்த கையறு நிலையிலே தான் ஐஎம்எஃப்பை நாடி செல்ல வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்கள் எங்களை போன்ற நாடுகளிலே தலையீடு செய்வதற்கான முக்கியமான காரணம் நாங்கள் ஐஎம்எஃப்பினுடைய நிதி வசதியை நோக்கி செல்வதுதான். நீங்கள் கேட்கலாம், எங்களுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட இப்போது 100 பில்லியனை விட கூட, ஆனால் ஆரம்பத்திலே 74 பில்லியன் என்ற அளவிலே இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அது 4 வருடங்களிலே வழங்கப்படுகின்ற போது அது எந்த அளவிலே இலங்கைக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழும். இலங்கைக்கும் மடுவுக்கும் இடையிலான ஆமாம், அதே போல பக்கத்தில் இருக்கின்ற இந்தியா எங்களுக்கு உதவி செய்தது கிட்டத்தட்ட இதை விட கூடுதலான கிட்டத்தட்ட 5-6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான உதவிகளை செய்திருக்கின்றது. அப்படியானால் இந்த ஐஎம்எஃப் ஏன் முக்கியம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த ஐஎம்எஃப் என்பது ஒரு சர்வதேச நிறுவனம். அது இவ்வாறான நாடுகளுக்கு உதவி செய்வதற்கென்று, அந்த உதவி என்பது நிதி சார்ந்த உதவி மட்டுமல்ல, தொழில்நுட்ப ரீதியான உதவி, பொருளாதார கொள்கைகளை வகுப்பு சம்பந்தமான உதவி, அந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிப்பதற்கான அந்த செயல் திட்டம் போன்றவற்றை உள்ளடக்கி இனிமேலும் அந்த நாடுகள் அது போன்ற நிலைமைகளை சந்திக்காத வகையிலே அவற்றை மீட்டெடுப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை அமல்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக தான் பார்க்க முடியும். ஆகவே ஐஎம்எஃப் என்பது ஒரு ஆபத் பாந்தவன் அல்ல, ஒரு அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே கைதூக்கி விடுவதற்கான ஒரு நிறுவனம் மாத்திரம்தான். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விமர்சனம் என்று வருகின்ற போது ஐஎம்எஃப்ல அங்கம் வகிக்கின்ற நாடுகள் அல்லது இது ஒரு பூகோள ரீதியிலே பார்த்தால் ஒரு அந்த அடிப்படையிலே இலங்கைக்கு அழுத்தம் வழங்குகின்ற, அதாவது இப்போ தேர்தல் வர இருக்கின்றது, இவ்வாறான ஒரு பிடியை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் நிதியை வழங்குவோம் வழங்க மாட்டோமோ என்று சொல்கின்ற அளவுக்கு இலங்கையினுடைய இறைமையிலே இது நேரடியாக தாக்கம் செலுத்துகின்றது. இலங்கை எந்த நேரம் வெளிநாட்டிலே சென்று ஒரு கடனை வாங்குகிறதோ அந்த நேரமே இந்த இறைமை என்ற பொருளாதார இறைமை என்ற பிரச்சனை வந்துவிடுகிறது. ஆகவே பொருளாதார இறைமையை பற்றி இப்போது இன்றைய சூழ்நிலை யாரும் கதைப்பது கிடையாது. அப்படியாக இருந்தால் அங்கே வெளிநாட்டு நேரடி முதல்களை அங்கே வரவழைக்க முடியாது. இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஐஎம்எஃப்பை பொறுத்த மட்டிலே அந்த நிறுவனம் இந்த நெருக்கடியிலே சிக்கி தவிக்கின்ற நாடுகளிலே தலையிட்டு அந்த அரசாங்கங்களுக்கு உரிய அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பொறிமுறையினை உருவாக்கி அந்த பொறிமுறையின் ஊடாக அந்த நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை காட்ட முடியுமே தவிர அந்த நெருக்கடியிலிருந்து முழுமையாக கைதூக்கி எடுத்து விடுவதற்கான ஒரு நிறுவனமாக பார்க்க முடியாது. ஐஎம்எஃப்பினுடைய கடந்த கால அனுபவங்கள் அவர்களுடைய செயலாற்றம் சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. ஐஎம்எஃப் சென்ற நாடுகள் அத்தனையிலுமே அந்த நாடுகள் முன்னேறி வந்ததாகவும் வரலாறு கிடையாது. ஆனால் உங்களுடைய பார்வையில் இலங்கைக்கு தற்போது, அதாவது 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் பின்னர் இந்த 3 மூலாய்வுகள் வந்த இந்த ஒரு வருட கால பகுதிக்குள்ளே ஐஎம்எஃப்டைய இலங்கையினுடைய தலையீடு நீங்கள் சொன்னீர்கள், ஏன்னா எல்லா நாடுகளிலும் இது வெற்றி அளிக்கவில்லை என்று. இலங்கையில் இதுவரை நடைபெற்ற காலத்தில் இது வெற்றி அளித்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே ஐஎம்எஃப்பையும் உலக வங்கியையும் காரணமாக காட்டி உள்ளூர் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் தங்களுடைய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகம். இதை நான் 78ஆம் ஆண்டிலே எடுத்து பார்க்கலாம். ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் தன்னுடைய திறந்த பொருளாதார கொள்கையை இங்கே அமல்படுத்துவதற்கு ஐஎம்எஃப்பையும் வேர்ல்ட் பேங்கையும் தான் காரணமாக காட்டினார். அவ்வாறு செய்துதான் இலங்கை பொருளாதாரத்தை திறந்து விட்டார். இப்போதும் கூட இலங்கை காலமாக செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற அந்த ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தங்களை செய்வதற்கு இது ஒரு பொன்னான காலம். பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுடைய திறந்த பொருளாதார கொள்கையினை அப்படியே பின்பற்றுகின்ற ஒருவர் என்ற அடிப்படையிலே அவருடைய அரசாங்கம் இப்படியான இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த திறந்த பொருளாதார கொள்கையை மேலும் வலுப்படுத்தி முன்னே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றவை மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த சந்தர்ப்பம் ஐஎம்எஃப் இல்லாமல் மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல. என்றால் மிக ஆழமான ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடியிலிருந்து மீள வருவதாக இருந்தால் இலங்கைக்கு நாடுகள் கிட்டத்தட்ட 30-35 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாகவோ இனாமாகவோ தந்திருந்தால் ஓரளவுக்கு இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம். அப்படி உதவக்கூடிய எந்த நாடும் இலங்கைக்கு சார்பாக இருந்ததில்லை. இலங்கையினுடைய நட்பு நாடுகள் என்று பார்த்தால் அந்த காலப்பகுதியிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நட்பு நாடுகள் இருந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மேற்குலக நாடுகளோடு எப்போதும் ஒரு 2005ஆம் ஆண்டிலிருந்தே அப்போது தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற அரசாங்கங்கள் மேற்குலக நாடுகளோடு ஒரு மோதல் போக்கினை கடைபிடித்து வந்திருக்கின்றபடியினாலே இலங்கையால் இந்த நெருக்கடியிலிருந்து மீளந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஐஎம்எஃப் இல்லாமலே நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்று சிலர் சொல்லியிருந்தாலும் கூட
அவ்வாறு சொல்பவர்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே நெருக்கடி வந்தபோது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. ஆக இந்த நெருக்கடியிலிருந்து மீள வருவதற்கு IMF என்ற ஒன்று ஒரு தோணி போல உதவி இருக்கின்றது. ஆனால் அந்த IMF என்ற விடயத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற பொருளாதார கொள்கை வகுப்பாளர்களும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. எட்வர்ட், இந்த IMF-னுடைய நிபந்தனைகள் உண்மையாகவே நான் ஏற்கனவே சொன்னது போல சில சாதகமான விடயங்கள் இலங்கைக்கு நடந்திருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல உடனடியாக அமுல்படுத்தப்பட்ட விடயங்கள், மக்களது நிதியை பெறுவது போன்ற விடயங்கள் இருக்கின்றன. இந்த நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 13 விடயங்கள் அரசாங்கம் கை வைக்கவே இல்லை. அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஆம். இந்த நான் முன்பு குறிப்பிட்டது போன்று அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மை தொடர்பாகவும் பொறுப்புக்கூறல் தொடர்பாகவுமான இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இப்போ சார் குறிப்பிட்டது போன்று கவர்னன்ஸ், கரப்ஷன், இவை தொடர்பான பரிந்துரைகளை அவர்கள் அமுல்படுத்துவதில் தவறி இருக்கின்றார்கள். அவைதான் தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்கின்றது. இதுக்கு முதல்ல நடந்த மீளாய்வில் அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் நேரடியாக கூறாவிட்டாலும் இந்த வெளிப்படைத்தன்மை கவர்னன்ஸ் தொடர்பான விடயங்களை அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார்கள், அவை நிறைவேற்றப்படவில்லை என்பதை. ஆனால் இந்த முறை இந்த ஜூன் மாதம் வந்திருக்கின்ற இந்த அறிக்கையிலே அவர்கள் அதை குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள், இந்த அரசாங்கமானது இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று. ஆகவே இது இப்பொழுது அரசாங்கம் சொல்ல முடியாது, நாங்கள் அதாவது இப்போ ஒவ்வொரு மீளாய்வின் பின்னரும் நிறைவேற்றப்பட்ட விடயத்தை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டி தான் சொல்லும், இந்த விடயம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற. அதை இங்குள்ள அரசியல்வாதிகளும் சரி ஊடகங்களும் சரி, இப்போ அரசுக்கு சார்பான ஊடகங்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சர்வதேச நாணய நிதியம் புகழ்ந்து தள்ளியது என்று தான் சொல்லுவார்கள். புகழ்ந்து தள்ளியது இருக்கின்ற அரசாங்கத்தின்னு சொல்வார்கள். அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் எந்த விடயம் இங்கே முக்கியமான விடயம் ஏன் அமுல்படுத்தப்படவில்லை, அது ஏன் வெளிப்படைத்தன்மையாக காணப்படவில்லை என்பது போன்ற விடயங்களை அரசியல்வாதிகளும் சொல்லப்போவதில்லை என்று அது அவர்களுடைய பிழை. அப்போ அவர்கள் அதுக்கு பொறுப்பு கூறியவர்களாகவும் அங்கே காணப்பட வெளியே அவர்கள் சொல்வதில்லை. ஏன்னா இன்னொரு விடயத்தை நான் இங்கே இதுக்கு பொருத்தம் இல்லாவிட்டாலும் நான் ஒரு 2 விடயத்தை நான் இங்கே அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கிறது என்று சொன்னால், இது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பரிந்துரைகள் இங்கே இருக்கின்றது, நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் 2023ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட வாக்குறுதிகளை நாங்கள் ஒரு தடவை பார்த்தோம் என்று சொன்னால் 25 மிக பிரதான ஒதுக்கீடுகளை கொண்ட 25 வாக்குறுதிகளிலே அவருடைய மொத்த பெறுமதி 49.6 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒதுக்கீடுகளிலே அரசாங்கம் அதாவது வெளிப்படைத்தன்மையாக இதுக்கு என்ன நடந்தது, இது எந்த நிறுவனத்தின் கீழ் அல்லது எந்த முகவர் நிறுவனம் இதை நிறைவேற்றியது, இதுக்குரிய பணம் இவ்வாறு வழங்கப்பட்டது, என்ன விடயங்கள் தொடர்பான தகவல்களை அரசாங்கம் 89% வாக்குறுதிகள் தொடர்பாக இதுவரை வெளியிடவில்லை. அதாவது 43.8 பில்லியன் ரூபாவுக்கு என்ன நடந்தது என்று அரசாங்கம் சொல்லவில்லை. அதாவது வரவு செலவு திட்ட உரையிலே வழங்கிய வாக்குறுதிகளை கூட அரசாங்கம் பொதுமக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்திலே அவர்களுக்கு அங்கே கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இந்த பரிந்துரைகளை எவ்வாறு செய்கின்றது என்பதை நாங்கள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியும். இங்கே வெளிப்படைத்தன்மை என்பது எல்லா இடத்திலையும் இருக்கின்றது, அரசாங்கம் முன்வந்து செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் முதல்ல இவரிடம் கேட்டிருந்தீர்கள், இது ஆட்சி மாறினால் அரசாங்கம் மாறினால் என்ன நடக்கும் அப்படி என்று சொல்லி. ஆனால் தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது இங்கே, கரப்ஷன், அது தொடர்பான விடயங்கள் இங்கே இருக்கிறது. இப்போ சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்ட இன்னொரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிடலாம். அரசாங்கத்தினுடைய 52 மிக பிரதான, அதாவது நாங்கள் ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் என்று சொல்லுவோம், பிரதான நிறுவனங்களுடைய ஆண்டு அறிக்கைகளை, ஆடிட் செய்யப்பட்ட ஆண்டு அறிக்கைகளை 2022ஆம் ஆண்டு ஆண்டு அறிக்கைகளை வெளியிடுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திரும்ப சொல்லிக் கொண்டிருக்குது. அங்கே ஆட்கள் இல்லையா, அறிக்கை இல்லையா, அதை ஆடிட் பண்ண முடியாதா, ஏன் அதை வெளியிடவில்லை? இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அது இப்போ திரும்ப எத்தனை வருஷத்துக்கு இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தற்போதைய 17வது உடன்படிக்கை போகுமோ அது வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை போன்றவை இப்படியே இழுபட்டு போகும் என்று தான் தோணுகின்றது இதுவரைக்கும் உள்ள காலத்து பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது. கருணாநிதி அவர்கள், அதாவது மீண்டும் அவரிருந்த கேள்வி தான் வருகின்றேன். இலங்கையில் நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றன, புதிதாகவும் சட்டங்கள் வருகின்றன. ஆனால்
இது நிதியியல் விடயங்களுக்கு மட்டுமல்ல ஏனைய விடயங்களுக்கும் பொருந்தும். சட்டத்தினுடைய அமுலாக்கம் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக தோன்றுகின்றது. உண்மையாகவே ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது சிங்கப்பூராக இருக்கலாம், மிக பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடு, அந்த நாடுகளிலே இந்த நிதியியல் சட்டங்கள் அல்லது வெளிப்படைத்தன்மை சார்பான சட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அல்லது இலங்கை அவ்வாறான சட்டங்கள் இல்லாததால் புது சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களுடைய முழுமையான பயன்பாடை நாங்கள் காணவில்லை. அதே போல் புதிதாக வருகின்ற சட்டங்களும் நீங்கள் சொன்னது போல் அப்பப்போ இருக்கின்ற அரசாங்கங்களுடைய கொள்கைகளுக்கெனவாகத்தான் அந்த சட்டங்களும் வருகின்றன. எனவே இந்த சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கை நிதியியல் ரீதியிலே மிக பின்னடைவான நிலையில் இருக்கின்றது. நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியிலே இதை பற்றி கருத்து சொல்வதாக இருந்தால், இப்போது இருக்கின்ற சட்டங்கள் இலங்கையை ஒரு நல்ல நிலைமையிலே கொண்டு செல்வதற்கு போதும் என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருக்கின்ற சட்டங்களை சரியாக அமல்படுத்தினாலே பல அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறான சில சட்டங்களிலே காணப்படக்கூடிய அந்த ஆம்பிகுட்டி என்று சொல்லுவார்கள், அது நிச்சயமற்ற தன்மை ஒன்று இருக்கிறது. அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்றதை பொறுத்து இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி இல்லாமல் சில விடயங்களை நேரடியாகவே அதில் உள்ளடக்குவதன் மூலமாக அந்த சட்டத்தை மேம்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் புதிய சட்டமூலை கொண்டு வந்திருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். அது சம்பந்தமாக அந்த டிராஃப்ட் செய்தவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற போது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது இருக்கின்ற சட்டங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சிலருக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வழக்கு தொடுநர்களுடைய அந்த வழக்கு தொடுப்பதிலே மேற்கொள்ளப்பட்ட சில தவறுகள் அல்லது வேண்டுமென்றே விடப்பட்ட சில டெக்னிக்கல் ரீதியான தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் காரணமாக நிறைய பேர் வெளியிலே வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாகவே சொல்ல முடியும். ஆகவே சட்டங்கள் உருவாக்கப்படலாம், அதிலே பல விடயங்கள் உள்ளடக்கப்படலாம். அந்த சட்டங்களிலே உள்ளே புகுந்து வெளியிலே வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தினுடைய அமுலாக்கல் என்பது இலங்கையிலே மிக மோசமான நிலையில் இருப்பதாகத்தான் படுகின்றது. ஏனைய நாடுகளை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளை சொன்னீர்கள், அங்கெல்லாம் யார் எவரென்ற கேள்வி இல்லை. நிதியான மோசடி என்று சொன்னால் உடனடியாகவே அவர்கள் அதுக்குரிய சட்டத்தின்படி தண்டிக்கப்படுகின்ற போக்கும், அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் கூட தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இலங்கையிலே வர வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஒரு நீண்ட ஒரு பயணத்தை இலங்கை செல்ல வேண்டி இருக்கிறது. என்றால் இப்போது இருக்கின்ற இந்த சட்டங்களை பயன்படுத்தி அதிலே உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியிலே பலர் வந்திருக்கிறார்கள். அவை வெளிப்படையாகவே தெரிகின்றன. நாங்கள் செய்தி அறிக்கைகளை பார்க்கின்ற போதும் ஊடகங்களை பார்க்கின்ற போதும் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்குரியவர் என்று சொல்லுகின்ற போது அதிலிருந்து இலகுவாக வெளியிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் இப்போ பாராளுமன்றத்தை பொறுத்தளவிலே, இலங்கையை பொறுத்தளவிலே ஒரு அதாவது சட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு சபை, அதி உயர் சபை. அங்கே வருகின்றவர்கள் சட்டம் தொடர்பாக ஆராய்ந்து அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்கள் சட்ட புத்தகங்களில் வரப்போகின்றது. ஆனால் துப்பாக்கி விடயமாக இலங்கையை பார்த்தால் இந்த சீர்திருத்தங்களை பார்ப்போம். 19வது சீர்திருத்தம், 20வது சீர்திருத்தம், 21, 22 பார்த்து இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற போது தனியொரு நபர் எவ்வாறு 18ஆம் சீர்திருத்தத்துக்கு ஆதரவு அளித்தாரோ அவர் சில 19க்கும் வளர்ச்சி நிற்பார், 20க்கும் வழங்குகின்றார். எனவே மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பொறிமுறை மாற்றம் என்பது நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து உருவாக வேண்டும். சரியானவர்கள் சரியான தளங்களுக்கு அனுப்பப்படுகின்ற போதுதான் இந்த நீங்கள் சொன்ன போல ஒரு நீண்டகால மாற்றத்துக்கு இலங்கை வர முடியும். இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய மக்கள் 1931ஆம் ஆண்டிலிருந்தே வாக்குரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயகத்திலே அதிகளவு பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஜனநாயக ரீதியிலே ஜனநாயகம் சம்பந்தமான அறிவை பொறுத்த மட்டிலே அவர்கள் இன்னும் அந்த பாலர் வகுப்பிலே இருப்பதாகத்தான் படுகின்றது. ஏனென்றால் இப்போது நாங்கள் சொல்வது போல சரியானவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த சரியானவர்கள் யார் என்ற பிரச்சனை வருகின்றது. ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பார்க்கின்ற போது அந்த கட்சியிலே வேட்பாளர்களாக வெளிப்படுத்தப்படுகின்றவர்கள் அந்த சரியானவர்கள் தானா? அப்போது அந்த சரியானவர்கள் என்று வருகின்ற போது நாங்கள் சொல்லுவோம், முதலாவது சிறந்த தெரிவா, இரண்டாவது சிறந்த தெரிவா, மூன்றாவது சிறந்த தெரிவா என்று பார்க்கின்ற போது கட்சிகள் முன்வைக்கின்ற வேட்பாளர்களுடைய பட்டியலை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் மூன்றாவது தெரிவாக உள்ள 4வது தெரிவாக தான் இருக்க முடியும். கட்சிகள் வேட்பாளர்களாக முன்வைப்பவர்களைத்தான் மக்கள் தெரிவு செய்ய முடியும். வேறு சிறப்பானவர்கள் வெளியில் இருந்தால் அவர்களை தெரிவு செய்யக்கூடிய நிலைமை இந்த நாட்டினுடைய அரசியலிலே இல்லை. ஆகவே மக்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது சிறந்தவர்களை தெரிவு செய்யவில்லை என்று. அதனை தெரிவு செய்ய வேண்டியவர்கள் கட்சிகள். அவங்க கட்சிகளுக்கு உள்ளே இருக்கின்ற ஊழல்கள் இந்த விதமான ஆட்களை வேட்பாளர்களாக நிறுத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது.
ஆகவே ஜனநாயகம் தலைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அடிப்படை விடயங்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நீண்ட காலத்திலே இலங்கையினுடைய ஆட்சி முறையை சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும். சுதாகர், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை எவ்வாறு பொருளாதாரத்திலே முக்கிய தாக்கத்தை வகிக்கின்றது. அதேபோல் பூகோள அரசியல் விடயமும் பொருளாதாரத்திலே தாக்கத்தை வகிக்கின்றது. இலங்கையில் நாங்கள் அண்மை கால உதாரணங்களை பார்த்தால் இலங்கை தற்போது இலங்கையினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அமைவிடத்தை வச்சுக்கொண்டால் ஒரு பக்கம் இந்தியா, மற்ற பக்கம் சீனா. இந்தியாவுக்கு சார்பான விடயங்கள் சீனாவிற்கும், சீனாவுக்கு சார்பான விடயங்களை இந்தியா எடுத்துக்கொண்டு போகின்றது. அண்மையிலே இந்திய தேர்தல் வந்திருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் 3ஆம் தடவையாகவும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மறுபுறத்தே சைனாவிலே நேரடியாக பொருளாதாரத்திலே தாக்கம் செலுத்துவதாக தெரியாவிட்டாலும் சினோபெக் நிறுவனம் இங்கே வந்திருக்கின்றது. அதே போல் ஹம்பாந்தோட்டை பகுதியிலான துறைமுகம் என்று சொல்லலாம். அது தன்னுடைய இருப்பை தொடர்ந்தும் தக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்தியா மறுபக்கம் திருவோணமலை ஆண்டிய பகுதிகளிலே ஒரு இதை கேட்கின்றது. அதே போல் இலங்கைக்கு மிக நெருக்கடியான காலத்தில் உதவி வழங்கி கொண்டிருக்கு. எனவே இந்த இலங்கையோட அமைவிடம் சார்பான பூகோளவியல் எதிர்வருகின்ற தேர்தல் கூட இந்த பொருளாதார கொள்கைகளுடைய மாற்றங்களிலும் இந்த பூகோளவியல் எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி இருக்குது. இப்போ சீனாவுடைய நிலைப்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ சீனாவும் ஏற்கனவே இலங்கைக்கு கடன் கொடுத்துருக்குது. சீனா இலங்கைக்கு மட்டும் கடன் கொடுக்கல, எங்களை மாதிரி இலங்கை மாதிரி இருக்கிற வேறு நாடுகளுக்கும், பாகிஸ்தானோ கானாவோ இல்லை ஜம்பியாவோ வேறு நாடுகளுக்கும் இதே மாதிரி கடன் கொடுத்துருக்குது. அப்போ இலங்கைக்கு மட்டும் சீனா ஒரு தனிப்பட்ட பாலிசியை, அதாவது இந்த கடன் மறுசீரமைப்பிலோ இல்லாட்டி இலங்கைக்கு ஒரு இலங்கை நட்புறவு நாடு இல்லாட்டி இலங்கையில் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளுக்கு சீனா ஒரு பக்கபலமாக இருந்தது என்ற அடிப்படையிலோ இந்த சீனா கடனை தள்ளுபடி செய்ய போவதில்லை. அவர்கள் தங்களுக்குரிய என்ன கமர்ஷியல் என்ன நிபந்தனைகள் அடிப்படையில் கடனை வழங்குகிறார்களோ அந்த நிபந்தனைகளில் அவர்கள் ரிட்டர்ன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மாலத்தீவுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், சீனா எப்பொழுதும் ஒரு நாடுகளையும் கடன் பொறிக்குள் தள்ளி அந்த நாடுகளுடைய வளங்களை சுரண்டுவதை ஒரு ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த கடன்களை வழங்குவதாக இதனையும் குறிப்பிட்டுவிட்டு சீனா கடன் வழங்குகின்ற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த இலங்கை மாதிரி ஒரு பொறிக்குள் விழுந்திருக்கிறது. அது மேலும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. அப்போ இலங்கைக்கு மட்டும் சீனா ஏதாவது ஒரு சலுகையை செய்யுமானால், கடனை தள்ளுபடி செய்கிறதோ இல்லாட்டி ஹேக்கட்டன் சொல்லக்கூடிய கடன்களை இல்லாமல் குறைப்பதோ அது இலங்கைக்கு மட்டும் செய்யுமானால் மற்ற நாடுகளுக்கும் இதே நிலைமை தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த EMI ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி ஒரு IMF ப்ரோக்ராம் ஜம்பியாவில் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி ஒரு IMF ப்ரோக்ராம் கானாவில் நடந்து கொண்டிருக்கு. சீனா கடன் கொடுத்துருக்கு, கானாக்கு ஜம்பியாக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த நாடுகளும் சீனாட்டை இருந்து இதே மாதிரி ஒரு சலுகையை எதிர்பார்க்கும். அப்போ இலங்கை மட்டுமல்ல சீனாவுடைய ராடாரில் இருப்பது, அந்த நெக்லஸ்ன்னு சொல்லுவார்கள், அந்த பசிபிக் இந்தியா அந்த நாடுகள் பூராகவும் சீனாவின் வலையமைப்பு பறந்திருக்கிறது. அப்போ சீனா இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பாலிசியை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போ அது ஒரு புறம் இருக்க, இந்தியாவும் இப்போ இலங்கை வந்து சில நேரம் எங்களுடைய வெளியுறவு கொள்கையும் இலங்கையில் இருக்கிற மக்களை திருப்திப்படுத்துறதாகவோ இல்லாட்டி அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துறதாகவோ தான் இருக்குது. இலங்கையை நாட்டை முன்னேற்றகரமான பாதைக்கு இட்டு செல்லுமாண்டா அப்படி ஒன்று இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இலங்கைக்கு பக்கத்தில் இந்தளவு பெரிய இந்தியா இருக்குது, 100 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் நாங்கள் வர்த்தக தொடர்புகளை அந்தளவு திறமாக மேற்கொள்ளவில்லை. அதில் இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிகளை நாங்கள் பார்க்கவில்லை. சின்ன உதாரணமாக எடுத்தால் கூட இலங்கையின் பூகோள அமைப்பில் வடகிழக்கு பிராந்தியங்கள் கூட இந்தியாண்ட தமிழ்நாட்டிலேயோ இல்லாட்டி இந்தியாண்ட தென் மாகாணங்களில் நல்ல இணைப்பினை ஏற்படுத்தி பொருளாதார வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தினால் எத்தனையோ அது பெனிஃபிட், எத்தனையோ வகையான பெனிஃபிட்டை எடுக்கலாம். நாங்கள் இன்று கூட டூரிசத்துக்காக, சுற்றுலா பயணத்துறைக்காக சைனாவில் இருக்கிற சைனா எவ்வளோ தூரத்தில் இருக்கிற சைனாவில் இருக்கிற டூரிஸ்டையும் மற்ற நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற டூரிஸ்டையும் துரத்தி கொண்டிருக்கிறோமே தவிர இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மறந்துடுறோம். இலங்கை அது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள இல்லை. ஆனால் மறுபுறத்திலே அதாவது இந்தியா என்று வருகின்ற போது
இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இணைப்பு அவர் தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் பெற்றுக்கொள்வது அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆயில் கட்டமைப்பு, கடலுக்கு அடியிலான அந்த பைப், இவ்வாறு இந்த இணைப்பு என்ற விடயம், குழாய் கட்டமைப்பு, இந்த இணைப்பு என்ற விடயத்திலேயும் இந்தியா தொடர்ந்து உறுதியாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு ஒரு நீண்ட காலம் திட்டம் ஒன்று இருக்கிறது. இந்தியாவை சூழ உள்ள மற்ற நாடுகள், எல்லா நாடுகளையும் தரையால் இணைக்கிற திட்டம் ஒன்று. இலங்கையையும் தரை வழியாக, உதாரணமாக தலைமன்னாரில் இருந்து இப்போ நீங்கள் இன்றைக்கு கூட தலைமன்னாரில் போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு தொடர் ஹைவே ஒன்று போடுற மாதிரி அதில் நிப்பாட்டி வச்சிருக்குது. சரி, அந்த தொங்கல். அப்போ அப்படி ஒரு நீண்ட கால திட்டம் இருக்குது. ஆளும் பாஜக எதிர்வருகின்ற 20ஆம் தேதி இந்திய வெளியுறவு செயலாளர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அதன் போதும் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இப்போ இலங்கையில் இருக்கிற இலங்கை மக்களிடமும் இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளின் நினைப்பு என்னவாக இருக்கிறேன்னு சொன்னால், இந்தியாவோடு இந்த மாதிரியான ஒரு பொருளாதார அல்லது தரைவழியான இல்லாட்டி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகிறது இலங்கைக்கு பாதிப்பாக அமையும். இந்தியா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தினை கொண்டு வரும், அவர்கள் பழைய பொருளாதார இல்லாட்டி பழைய அரசியல் சம்பவங்களின் ஊடாக அப்படி ஒரு பிரமையை ஏற்படுத்த முனைகிறார்கள். ஆனால் அந்த இந்த மாதிரியான ஒரு இணைப்பு இலங்கைக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜை கொண்டு வரும். நாங்கள் தான் இந்தியா முன்னேறின அளவை விட, இந்தியாவோட கரன்சி எடுத்து பாருங்கள், எங்களை விட 4 மடங்கு கூட. இந்தியா எத்தனையோ 4-5 மடங்கோ இல்லாட்டி 10 மடங்கோ இலங்கையை விட ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மக்களின் தலா வருமானமதுகள், நகரத்தில் இருக்கிற மக்கள் தலா வருமானம், அவர்களுடைய வாழ்க்கை தரமும் இலங்கை மக்கள் விட எந்த அளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. அப்போ இலங்கை தான் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு தான் அது நிறைய நன்மைகளை தர இருக்கிறது. ஆனால் இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இலங்கை மக்களும், பெரும்பான்மையான மக்களும் இந்த பொறிக்குள், இந்த தேர்தல் பிரச்சார பொறிகள் மாதிரி இந்த ஒரு பொறிக்குள் விழுந்து விடுவார்கள் இலகுவாகவே. என்னென்னு சொன்னால், இந்தியாவை காட்டி பயமுறுத்தி அந்த வாக்கு வங்கிகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களால் ஒரு நிலையான கொள்கையை பின்பற்ற முடியாமல் இருக்குது. கருணாநிதி கணேசமூர்த்தி அவர்கள், இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பு உண்மையாகவே ஒரு பொருளாதார ரீதியிலே ஆரோக்கியமானதா, அல்லது இலங்கையினுடைய இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை போல பூகோளவியல் ஸ்திரத்தன்மையும் முக்கியமானது. எனவே இந்த பூகோளவியல் ஸ்திரத்தன்மை பறிபோய் விடுமோ என்ற அச்சம் சாதாரண மக்களுக்கு கூட எழலாம். பொருளாதார ரீதியில் இந்த 2 நாடுகளும் தரைவழியிலே இணைப்பதும் அல்லது அவர்களுடைய இந்த குழாய் கட்டமைப்பு போன்ற விடயங்கள், இந்தியாவோடு இணைக்கப்படுகின்ற எலக்ட்ரிசிட்டி கட்டமைப்பு போன்ற விடயங்கள் சார்பானதா, அல்லது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு இலங்கை அடிபணிய வேண்டிய நிலை ஏற்படலாம்? ஒவ்வொரு நாடும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடும் இறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் கூட தனக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு நாட்டை ஒரு தனி நாடாக, ஒரு இறைமையுள்ள நாடாகத்தான் பார்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்கியிருந்தாலும் கூட உலகிலே இருக்கின்ற நாடுகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் தனி ஒரு இறைமையுள்ள நாடாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த பொருளாதார ரீதியான இணைப்புகள் அந்த இறைமையிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. அவ்வாறு பார்த்தால் ஹாங்காங் என்ற சிறிய நாட்டை பொறுத்த மட்டிலே அந்த நாட்டிலே இருக்கின்ற வளங்களிலே மிகப்பெரிய அளவு வெளிநாட்டவர்கள் சொந்தம். அந்த நாட்டை யாரும் ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட நாடென்றோ அல்லது ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடென்றோ சொல்லுவதில்லை. அந்த நாடே ஒரு ஹாங்காங் மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக தான் பார்க்கின்றார்கள் அல்லாமல், அந்த நாட்டினுடைய வளங்களை யார் வைத்திருக்கிறார்கள் என்றோ அதனுடைய சொந்தக்காரர்கள் யார் என்றோ பார்ப்பதில்லை. அங்கே யார் இருக்கிறார்கள் என்பதை கூட பார்ப்பதில்லை. ஹாங்காங்கிலே இருக்கின்ற மக்களிலே மிக கணிசமான அளவில் வெளிநாட்டினர். ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியா மிக அருகில் இருக்கின்ற ஒரு நாடு. குறிப்பாக சொல்லப்போனால் யாழ்ப்பாண பகுதியிலே, தீபக பகுதியிலே உள்ளிட்ட யாழ்ப்பாண பகுதியிலே கொழும்பிலிருந்து ஒரு பொருளை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு சென்று விற்பது, தென்னிந்தியாவிலிருந்து அந்த பொருளை இறக்குமதி செய்ய என்று பார்த்தால் இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் என்று சொல்லக்கூடியது மிக குறைவாக இருக்கும் இந்தியாவிலிருந்து அந்த பொருளை வரவழைப்பது. உதாரணமாக இந்த லேண்ட்லாக் கண்ட்ரிஸ் என்று சொல்லுவோம், நிலத்தால் தொடர்பட்ட நாடுகள் என்று வருகின்ற போது அந்த நாடுகளிலே பெரும்பாலான நாடுகளிலே அந்த பார்டர் என்று சொல்லுகின்ற இடங்களிலே ஏனைய நாடுகள் தான், ஏனைய நாட்டினுடைய மக்களோடு தான் அதிக தொடர்புகள் இருக்கும். இவ்வாறு செய்கின்ற போது இந்த பொருளாதார ரீதியான அந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மற்ற நாட்டுக்கும் பொசியும். நாங்கள் சொல்லுவோமே, நெல்லுக்கு இறைக்கின்ற நீர் புல்லுக்கும் பொசியுமா போல் என்று சொல்கின்ற மாதிரி, பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்ற போது அந்த வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி
ஏனைய நாடுகளுக்கும் பரவும். அதாவது இப்போது குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு கடந்த 20 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. தமிழ்நாடும் தென்னிந்திய மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற மாநிலங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. மிகப்பெரிய முதலீடுகளை இப்போதும் ஈர்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான அந்த வளர்ச்சியிலே அந்த பிரதேசம் வருகின்ற போது அதிலே ஒரு நிலவழி தொடர்பையோ அல்லது இந்த எண்ணெய் குழாய் கட்டமைப்பையோ மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற போது அதன் மூலமான நன்மைகள் இலங்கைக்கு அதிக அளவிலே கிடைக்கும். இது தொடர்பாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்படியான ஒரு செய்தி பத்திரிகைகளிலே வந்தபோது நாங்கள் இலத்தினில் பத்திரிகைகளிலே பார்க்கின்றோம், அந்த காமெண்ட் செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்த ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. இனி இந்தியாவினுடைய அடுத்த மாநிலமாக இலங்கை போய்விடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதே அல்லாமல் இதன் மூலமாக வரக்கூடிய இலங்கை மக்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை பற்றி அவர்கள் எதுவுமே சொன்னதாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த இந்தியா இலங்கை மற்றும் இலங்கை சீனா என்று வருகின்ற போது சீனாவோடு கொண்டிருக்கின்ற நட்புறவுகளை இலங்கை மக்கள் பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை. அவ்வாறான நிலத்தொடர்புகளை இதுபோன்ற ஒரு தொடர்பை சீனாவோடு மேற்கொள்வதாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரையிலே அதுக்கு எதிராக அவர்கள் கருத்து சொல்ல வெளிக்கிடப் போவது இல்லை. இது இந்தியா என்று வருகின்ற போது இவர் சொன்னது போலவே இலவே வரலாற்று ரீதியான ஏற்படுகின்ற காரணங்கள் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்கினைத்தான் பெரும்பாலும் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்திய இலங்கை அந்த நிலத்தொடர்பு என்பது இலங்கை மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிக நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதிலும் அந்த குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை பார்ப்போமாக இருந்தால் இலங்கையினுடைய விவசாயத்துறையிலே செலவுகள் அதிகம், உற்பத்தி செலவுகள் அதிகம். இந்தியாவினுடைய விவசாயத்துறையிலே செலவுகள் குறைவு. ஆகவே இந்திய விளைபொருட்கள் இலங்கையினுடைய சந்தைகளை சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அது தவிர ஏனைய துறைகளை பொறுத்த மட்டிலே இலங்கை இந்த வர்த்தகமானது இலங்கைக்கு மிக சார்பானதாக அமையும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் அது சீனாவோடு இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்ற சிங்கப்பூர் ட்ரேட் அக்ரிமெண்ட் கூட வந்தது. அதே போல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இவ்வாறு ஒரு வெளிநாடுகளுடன் ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த விடயங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வருகின்ற போது கருணாநிதி அவர்கள் சொன்னது போல், நீங்களும் குறிப்பிட்டது போல், இவ்வாறான விடயங்கள் ஒரு நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அரசியல் மேடைகளிலே முக்கியமாக உடனடியாக அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இலங்கையினுடைய இறைமையிலே சர்வதேசங்கள் தலையிடுகின்றன அல்லது சர்வதேசத்தினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் வருகின்றன சொல்லி. ஆனால் 78ஆம் ஆண்டு நாடு திறந்த பொருளாதாரத்துக்கு சென்ற பின்னர் இவ்வாறான விடயங்களை ஒரு நாடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். எனவே இது தனியே இந்தியாவுக்கு இடையிலான உடன்படிக்கை மட்டுமல்ல, இவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற சர்வதேச உடன்படிக்கைகள் நிச்சயமாக ஒரு திறந்த பொருளாதாரத்துக்கு அவசியமா, அல்லது நாங்கள் ஏன் இந்த உடன்படிக்கைகளை நாடி செல்ல வேண்டி இருக்கின்றது? இப்போ இலங்கை ஒரு சிறிய நாடு, மற்றது இந்த உடன்படிக்கைகள் கட்டாயம் அவசியமானது என்றே சொல்ல வேண்டும். என்ன சொன்னால் இப்போ இருக்கிற சர்வதேச வர்த்தக தொடர்புகள் அப்படி இருக்குது. அப்போ இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இல்லை. இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஏற்றுமதி சந்தைப்படுத்தலில் ஈடுபடும் போது எங்களுடைய காஸ்ட் வந்து கம்படிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால், கம்படிட்டிவாக இருந்தால் தான் எங்களுக்கு அந்த பொருளை விற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆடை கைத்தொழிலில் எங்கள்கிட்ட இருந்த தரமும் எங்கள்கிட்ட இருந்தளவு மார்க்கெட்டும் இப்பொழுது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் பங்களாதேஷ், இத்தியோப்பியா போன்ற நாடுகள் மிகவும் மலிவான விலையில் மிக தரமான பொருட்களை சர்வதேச சந்தைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இலங்கையில் இருந்த ஆடை கைத்தொழில் சில வருடங்களுக்கு, ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னில் இருந்த இலங்கையில் இருந்த ஆடை கைத்தொழில் எத்தியோப்பியாவை நோக்கி, பங்களாதேஷை நோக்கி போய்விட்டது. அப்போ எங்களுக்கு அந்த குளோபல் மார்க்கெட்டில், சர்வதேச சந்தையில் போட்டியிட முடியாத போது இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் எங்களுக்கு தேவை. அப்போ இந்த அக்ரிமெண்ட், இந்த சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகளை எங்களுக்கு எப்படி கிடைக்கும் இருந்தால் நாங்கள் அந்த நாடுகளோட ஒரு சர்வதேச வர்த்தக தொடர்பினூடாக எங்களுடைய பொருட்களை கம்பேரிட்டிவ் ப்ரைஸுக்கு, இல்லாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து எங்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஜிஎஸ்பி ப்ளஸ் மாதிரியான சலுகைகளின் ஊடாக நாங்கள் மேற்குலகத்துக்கு எங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி உடன்படிக்கைகள் கட்டாயம் தேவையானது தான். அடுத்ததாக எட்வர்ட் அவர்களை நாங்கள் வேறு ஒரு தலைக்கம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும்
திருப்பியும் இந்த IMF என்ற விடயத்துக்கு வருகின்ற போது குறிப்பாக ஒவ்வொரு மேடைகளிலும் தற்போது சொல்லப்படுகின்ற விடயங்கள் இந்த இருதரப்பு கடன் மறுசீராய்வு, அதே போல் பைலேட்டரல் அல்லது அதற்கு அங்கால் மல்டிலேட்டரல் போன்ற விடயங்கள். இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற விடயம் IMF-னுடைய அந்த நிகழ்ச்சி நிலை தற்போது எந்த அளவில் இருக்கின்றது? மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் வந்து நாங்கள் இந்த IMF ட்ராக்கரில் நாங்கள் அதை இணைச்சு கொள்ள இல்லை. இப்போ 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 வந்திருக்கிற ஒரு இந்த மாதம் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அடுத்த நகர்வுக்கு செல்வோம். கருணாநிதி கணேசமூர்த்தி அவர்களை திருப்பி நாங்கள் சமகால பொருளாதார விடயங்களுக்கு வந்தால், உண்மையாகவே அண்மையில் வருகின்ற நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன், வாகன இறக்குமதிக்கு படிப்படியாக அனுமதி வழங்கப்படும். அதே போல் IMF-ற்கு ஒரு ரோட் மேப் கொண்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டளவிலே வாகன இறக்குமதிக்கு முழுமையாக அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு ரோட் மேப் கொண்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மறுபுறத்தில் சொல்கின்றார்கள் அந்நிய செலாவணி, அதாவது குறிப்பாக சென்மதி நிலுவையினுடைய முக்கியமான பிரச்சனை அந்த பண வெளியேறல். ஆனால் மறுபுறத்திலே இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஏறத்தாழ 0.7 முதல் 0.9% அளவிற்கு இந்த வாகன இறக்குமதி மூலம் கொண்டு வரப்படுகின்ற வரி பங்களிப்பை செலுத்துகின்றது. எனவே இவ்வாறு அதிகளவிலான வரியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருமான மூலத்தை இவ்வளவு காலம் நிறுத்தி வைத்திருப்பது தவறு என்ற ஒரு வாதங்களும் ஒரு பக்கம் செல்கின்றன. எனவே இந்த சென்மதி நிலுவை பிரச்சனையோடு இதனை அணுகி பார்த்தால் வாகன இறக்குமதிக்கு வழங்கப்படுகின்ற அனுமதி அல்லது இந்த நேரத்திலே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படத்தான் வேண்டுமா என்று கேட்டால் உங்கள் பதிவு என்னவாக இருக்கு? நான் என்னை பொறுத்தவரை நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்போது இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ கையிருப்புகளுடைய அளவு 5.5 பில்லியன் அளவிலே அதிகரித்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இதிலே இலங்கை பயன்படுத்தக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 1.4 பில்லியனை அகற்றிவிட்டு மீதிய தொகையை பார்க்க வேண்டும் என்ற அந்த சீனா கொடுத்த அந்த ஸ்வாப் அக்ரிமெண்டின் படி. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தொகையாக நாங்கள் பார்க்க முடியாது. இலங்கையினுடைய இறக்குமதிகள் செய்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குரிய இறக்குமதி செய்வதற்குரிய பணம் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் இப்போது நாங்கள் வாகன இறக்குமதியை முழுமையாக அனுமதித்து விடுவோமாக இருந்தால் அங்கே ஒரு பெண்டப் டிமாண்ட் சொல்லக்கூடிய ஒரு பின்தங்கிய கேள்வி இருக்கிறது. என்றால் வாகனம் இறக்குமதி செய்ய முடியாமல் தங்கியிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரே அளவிலே தங்களுடைய வாகனங்களை இறக்குமதி செய்ய முற்படுவார்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெளியேற்றம் ஏற்படும். ஆகவே மிகப்பெரிய ஒரு டாலர் வெளியேற்றத்தை நாடு இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கொள்வது பொருத்தமானதாக இல்லை. எனவே தான் அரசாங்கம் ஒரு ரோட் மேப்பை வழங்கி இருக்கிறது. இந்தெந்த வழிகளிலே அந்நிய செலாவணி நாட்டுக்குள்ளே வரும், இந்தெந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணப்படும், அதாவது டூரிசம் மூலமாக இவ்வளவு வருமானம் வரலாம், வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் உழைத்தனுப்புகின்ற பணம் இந்த அளவு அதிகரிக்கலாம், ஏற்றுமதிகள் மூலமாக இவ்வளவு பணம் வரலாம், உல்லாச கைத்தொழில் மூலமாக இவ்வளவு பணம் வரலாம். இதன் அடிப்படையில் இதில் ஒரு பங்கை இந்த அளவு நாங்கள் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்ட சில வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிலே இந்த பொருளாதார நிலைமைகள் சீரடையும் பட்சத்திலே முழுமையான இறக்குமதிக்கு அனுமதி வழங்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும், இன்னும் நாங்கள் கடன் மீள் கட்டுவதை ஆரம்பிக்கவில்லை. அது 27ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஓரளவுக்கு ரிசர்வ்ஸை ஒதுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ரிசர்வ்ஸை பயன்படுத்தி குறிப்பிட்ட அளவு வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நீண்ட காலமாக பாராளுமன்றத்திலும் ஒலிக்கின்ற குரல்கள் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வாகனம் வேண்டும், அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அரச ஊழியர்கள் வாகன இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றவர்கள் அவர்களும் கேட்பார்கள். சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அவர்களும் எங்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆகவே இது ஆரம்பித்து வைக்கப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெள்ள உள்வருவது போல வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை அரசாங்கம் எவ்வாறு கட்டுப்படுத்தப் போகின்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே இந்த வாகன இறக்குமதி என்பதன் மூலமாக அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதனை மிக மிக கவனமாக கையாளும் என்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. திரைசேரி அதிகாரிகளும் இதனை அடிக்கடி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள்.
அண்மையில் நடந்த கலந்துரையாடல்களின் போதும் கூட இந்த விடயம் வெளிப்படையாகவே விவாதத்துக்கு வந்தது. அதன் போதும் கூட அவ்வாறு ஒரே தடவையிலே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என்ற அடிப்படையில் தான் அங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஆனால் நீங்கள் சொன்னது போல் திருப்பியும் இது ஒரு அரசியலோடு பின்பற்றுவதால் தான் இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கான வாகனங்களை கோரியிருக்கின்றார்கள். அதே போல் இந்த எலெக்ஷன் வருகின்ற காலத்திலே வாகன இறக்குமதி வழங்கப்படும் என்று சொன்னால் அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக மக்கள் மத்தியில் போய் சேரும். எனவே அவற்றுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு தகவலாக இல்லாமல் உண்மையாகவே நாடு பொருளாதாரத்திலே முன்னேறி இந்த வாகன இறக்குமதியை சமாளிக்கக்கூடிய அளவிலே எங்கள் அந்நிய செலாவணியோ செல்வதிலோ இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக மக்களுக்கும் ஒரு செய்தியாகத்தான் அமைக்க வேண்டும். சுதாகர், நீங்கள் இந்த தற்போது இருக்கின்ற செல்வதி நிலுவை பிரச்சனை, நாட்டுக்கு உள்வருகின்ற பணம் வெளியே போகின்றது. அதாவது இலங்கை என்னதாக சொல்ல வேண்டாம், நாங்கள் ஏற்றுமதி பொருளாதாரம் என்று சொன்னாலும் நிச்சயமாக இறக்குமதியில் அதிகம் தங்கி இருக்கின்ற ஒரு பொருளாதாரம். எனவே தற்போது இருக்கின்ற இந்த இருப்புக்கள், அதோடு செல்வதி நிலுவை போன்ற விஷயங்களை பார்த்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது என்று ஒரு பக்கம் வச்சு கொண்டால் இந்த இருப்புக்கள் எந்த நிலையில் இருக்கின்றது? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாகன இறக்குமதி இருப்புகளை ஒரு கரைக்கும் நடவடிக்கையாக இருக்கலாம், ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் நானும் இதை பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஒன்று அந்த IMF கொடுத்த பரிந்துரைகளில் ஒன்று, இலங்கை அரசாங்கமே முன்மொழிந்த பரிந்துரைகளில் ஒன்று, தங்களுடைய செலவுகளை தாங்கிக் கொள்கின்ற இயலுமையை நாங்களே வளர்த்து கொள்வோம், சரியா, செல்ஃப் ஃபண்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம். அப்போ அதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று அரசாங்கத்தின் வருமானத்தை கூட்டிக் கொள்ளணும், இன்னொன்று செலவுகளை குறைச்சி கொள்ளணும். அப்போ இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த விதமான முனைப்பும் காட்டலை. ஆனால் வருமானத்தை கூட்டுறதுக்கு, அதை ஏற்கனவே கூறின மாதிரி மக்கள் மீது என்னத்தை எல்லாம் பாஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாஸ் பண்ணி முடிஞ்சு. ஏற்கனவே கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் அரச வருமானத்தில் GDPயில் 7% இருந்தது அரசாங்கத்துடைய வரி வருமானம். இப்பொழுது நாங்கள் அரச GDPயில் 9.8% வரியாக கட்டுறோம், மக்கள் கட்டுறது. இப்போ என்னென்னு எங்களுக்கே தெரியும், இப்போ நாங்கள் கடந்த வருஷம் கட்டின அமௌண்ட்டை விட இந்த வருஷம் நாங்கள் எவ்வளவு கட்டுறோம், அப்போ அந்த எவ்வளோ வரி என்ற வகையில் கட்டுறோம். அப்போ எங்களோட வீட்டில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ நாங்கள் ஒரு 4 கறி வச்சு சாப்பிட்ற இடத்துல 2 கறியா 3 கறியா குறைஞ்சிருக்கு. எங்களால் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இயலுமை, பொருட்கள் சேவைகளின் மீது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இயலுமை இன்னும் குறைஞ்சிருக்கு. ஆனால் 2025-26 மட்டில் அரசாங்கம் GDPயில் 14% வரி வருமானத்தை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கு. அப்போ இன்னும் அரசாங்கத்தின் பிளான் இப்படி வாகனங்கள் இம்போர்ட் மூலம் கிடைக்கிற டியூட்டிஸ், அதுலேருந்து கிடைக்கிற வரி வருமானம், பொருட்கள் சேவைகளின் மீது திணிக்கிற வரி வருமானம், மற்றது நாங்கள் இண்டிவிஜுவலாக கட்டுற பே டேக்ஸோ இல்லாட்டி இன்கம் டேக்ஸோ அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தினூடாக GDPயில் 14% அரசாங்கம் பெற திட்டமிட்டிருக்குது. ஆனால் அடுத்த சைட்டில் அரசாங்கம் எந்த விதமான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய செலவுகளை, ஏன்னு சொன்னால் அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்க வழிக்கிட்டா, இல்லாட்டி இந்த வாகனங்கள், வசதி வாய்ப்புகள், அரசாங்க ஊழியர்களுக்கு இருக்கின்ற அபரிமிதமான செலவுகளை குறைக்க வழிக்கிட்டா அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக அந்த அரச வளங்களை உபயோகப்படுத்த கொடுக்கின்ற சூழல் இல்லாமல் போகலாம். உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வழிக்கிட்டா, இப்போ அந்த புதிய அஸ்பசும திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு அந்த அவர்களுக்கு கிடைக்கிற அஸ்பசும சமூக கொடுப்பனவு எலக்ட்ரானிக், அதாவது முற்றிலுமாக வங்கி கட்டமைப்பினூடாக செலுத்தப்படுகிறது. எப்படி ஓய்வூதியம் செலுத்தப்படுகிறதோ அதே மாதிரி அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படுகிறது அவர்களுக்கு கிடைக்கின்ற பணம். இப்போ இது கடந்த 1 வருஷத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ளே வந்த மாற்றம். அப்பொழுது இது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் சிஸ்டமாக மாறின பிறகு இலங்கையில் இருக்கிறார்கள் சமுர்த்தி ஊழியர்கள் 25,000 பேர் இருக்கிறார்கள். இப்போ இந்த சமுர்த்தி ஊழியர்களுடைய, அதாவது இப்போ அஸ்பசுமாக வேலை செய்கிறார்கள், அவர்களை சொல்கிறது சமுர்த்தி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லி. அப்போ அந்த 25,000 பேருக்கும் வேலை இல்லை இப்போ ஆக்சுவலி. இப்போ முதல்ல ஒரு நாங்கள் செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் ஒரு சமுர்த்தி கொடுப்பனவை பெறுறதுக்காக ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் ஒவ்வொரு மாதமும் 4.5 மணித்தியாலங்கள் போய் காவல் இருந்து தான் அந்த சமுர்த்தி பணத்தை பெற்றுக்கொண்டு வராங்க. இப்போ அந்த ப்ராசஸ் இல்லை. என்னென்னு சொன்னால் பேங்குக்கே வருது காசு.
ஆனால் இந்த சமுர்த்தி ஊழியருக்கு இன்னும் வேலை இருந்து கொண்டு தான் இருக்குது. 25,000 பேரும் ஏதோ ஒரு வேலை இல்லாட்டியும் அரசாங்கம் ஏதாவது ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்து, அதாவது நாங்கள் நேரடியாக சென்று கேட்கின்ற போது மக்கள் சொல்வார்கள் சமுர்த்தியை பெறுவதற்கு அதாவது அவர்களுடைய சமுர்த்தி அமௌண்ட் மிக குறைவாக இருக்கும். 200-300 ரூபா அல்லது 500 600 ரூபா 3 வீலுக்கு கொடுத்து அங்கே சமுர்த்தியை பெற்று வருகின்ற நிலைமை கூட இருந்தது. அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் அந்த டிஜிட்டலைசேஷன். அது ஓரளவுக்கு கிட்ட கடந்த ஒரு வருடத்தில் சேர்ந்த மிக நல்ல நடவடிக்கைன்னு சொன்னால் இந்த சோஷியல் செக்யூரிட்டி பேமெண்ட்டை டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வங்கி கட்டமைப்போல் இணைச்சு அவர்களுக்கு டிரெக்டாகவே காசு வங்கிக்கு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் இந்த 25,000 ஊழியர்களுக்குமான கொடுப்பனவுகள், சம்பளங்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற இதர பல பெனிஃபிட்டுகள், வாகனங்களுக்கு அவர்களுடைய வாகனங்களுக்கு செலுத்துகிற எரிபொருள் செலவுகள் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு சேவிங் வரையலை. அப்போ அரசாங்கத்தின் செலவுகளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அப்போ அதுலேயே அரசாங்கத்தின் பொறுப்பு கூறல் எவ்வளவு தூரம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதுன்றது விளங்குது. ஏன்னு சொன்னால் மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற சுமைகள் அப்படியே அதிகரித்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தங்களுடைய ஊழியர்களை தங்களுடைய தேர்தல் அஜெண்டாக்கு பயன்படுத்தக்கூடிய வளங்களை மிகவும் சௌக்கியமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செலவினங்களிலே இலங்கையை பொறுத்தளவிலே முக்கியமாக இந்த அரசு செலவினங்கள் என்று வருகின்ற போது அரசு செலவினங்களிலே மிக முக்கியமாக இந்த அரசு ஊழியர்களுக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஏறத்தாழ 1.5% 15 லட்சம் 15 லட்சம் அரசு ஊழியர்களை இலங்கை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அரச நிறுவனங்களுடைய மறுசீரமைப்பு அல்லது அரச ஊழியர்களை படிப்படியாக குறைக்கின்ற செயற்பாட்டிலே ஒரு நாடு, குறிப்பாக இலங்கை ஈடுபட வேண்டுமாக இருந்தால் அது உடனடியாக ஒரு இருக்கின்ற வேலையை பறிப்பதல்ல. இதற்கு எந்த அடிப்படையிலான ஒரு திட்டத்துக்கு அரசாங்கம் செல்ல முடியும் என்றால், தனியார் துறையிலே நாங்கள் பார்த்தால் விஆர்எஸ்ன்னு சொல்வார்கள், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ஊழியப்படி அதிகமாக இருந்தால் அது அவ்வாறான திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அரசாங்கத்திலே அவ்வாறான திட்டங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமா? இலங்கையிலே இதற்கு முன் அனுபவங்கள் உண்டு. பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில் இவ்வாறு தங்களுடைய விருப்பப்படி அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து விலகக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதிலே பயனடைந்தவர்களும் உண்டு. ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், இப்போது அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேல். ஆனால் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இந்த பொறுப்பேற்கின்ற போது இலங்கையில் இருந்த அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை 5 லட்சத்தை விட குறைய 5 லட்சத்தை விட குறையதான் அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை இருந்தது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கலந்துரையாடலும் கூட நான் அந்த காலத்திலே கலந்து கொண்ட ஞாபகம். அப்போது சொல்லப்பட்ட விடயம் என்னோடு சொன்னால், இப்போது இருக்கின்ற அரசு துறை நலிவடைந்து போய் இருக்கின்றது. ஆகவே அரசு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியவில்லை, சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசு துறைக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்ற கருத்து, அதுதான் நான் சொல்லப்பட்ட வார்த்தை. புதிய ஒரு இளரத்தத்தை பாய்ச்சுவதன் மூலமாக அரசு துறையை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த புதிய வேலைவாய்ப்புகளை அரசு துறையில் உருவாக்கினார்கள். அதே அரசாங்கம் 10 வருடங்களுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு அந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்னர் அப்போதைய சபாநாயகராக இருந்தவர் சொன்னார், நாங்கள் மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய பிழை இது. இப்போது 1.5 மில்லியன் அளவிலான அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான கொடுப்பனவுகளும் சம்பளங்களும் தான் மிகப்பெரிய அளவிலே வரவு செலவு திட்டத்திலே ஒரு துண்டுவிடும் தொகையை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். ஆகவே பிழை எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த நாட்டிலே ஒரு அரச தொழில் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு தொழிலாக இருக்கிறது. சம்பளங்கள் குறைவாக இருந்த போதிலும் கூட இப்போதும் கூட கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற இளைஞர்கள் தனியார் துறையிலே ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக அரசாங்கம் ஒரு பதவியை வழங்குகின்ற போது அதை விட்டுவிட்டு செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இந்த நிலைமை ஒரு ஒரு தங்கி வாழுகின்ற ஒரு போக்கை ஏற்படுத்தி இருக்கின்றதை அல்லாமல், ஒரு நாடு முன்னேறுகின்ற போது நாட்டிலே தொழில் வாய்ப்புகள் உருவாக வேண்டும். தனியார் துறையிலே சென்று வேலை செய்யக்கூடிய ஊழியப்படை சிறப்பாக அங்கே இயங்க வேண்டும். அப்படி இயங்குகின்ற போதுதான் அந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அரசு துறை தொழில் வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அது சிறக்கும் அவசியமான இடங்களிலே மட்டும் அந்த வேலையாட்கள் இருந்தால் போதுமானது. இப்போது நாங்கள் போக்குவரத்து துறை எடுத்து பார்த்தாலும் கூட அதிகளவு ஊழியர்கள் அந்த துறையிலே இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலுமே இருக்கின்ற ஊழியர்களை எடுத்து பார்ப்பமாக இருந்தால் சில இடங்களிலே போதிய அளவு ஆளணி இல்லை, சில இடங்களிலே தேவைக்கும் அதிகமான ஆளணி இருக்கிறது. அதே போல் பதவி வெற்றிடங்களுக்கு ஆளணி சேர்க்கின்ற போது
அந்த பதவிகளுக்கு பொருத்தமானவர்களை சேர்ப்பதாகவும் இல்லை. இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அரச முயற்சியாண்மைகள் மறுபுறம் பார்த்தல் அரச முயற்சியாண்மைகள் என்று வருகின்ற போது அந்த அரச முயற்சியாண்மைகளுக்கு சேர்மனாக அதாவது தலைவராக வருகின்றவர்கள் கூட நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் அரசியல் தெரிவாகத்தான் அது அவை அமைகின்றன. ஆரம்பத்தில் இருந்தே இந்த நாட்டினுடைய அரசு துறை முயற்சியாண்மைகள் வருகின்ற போது ஆரம்பத்திலிருந்தே அந்தந்த உயர் பதவிகளுக்கு மாத்திரமல்ல கடைநிலை ஊழியர்கள் வரையிலே அரச அந்த ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு சார்புடையவர்களை பணிக்கு அமர்த்துகின்ற அந்த வேலை தான் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஏன்னா அரசியல் அது விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டன. அதாவது ஒரு தேர்தலிலே அந்த கட்சிக்கு பணிபுரிகின்ற அல்லது உதவி செய்கின்ற ஒருவரை எங்கடா போடலாம்னு பார்த்தால் ஓகே ஒரு சேர்மன் வேறு நான் சேர்மனாக போடுகின்றேன் அந்த சந்தர்ப்பங்கள் பல தடவைகள் நடைபெற்றிருக்கு. ஆமாம், அவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால் என்னுடைய ஒரு ஆளை இந்த இடத்துல போட முடியவில்லை என்றால் நான் அமைச்சராக இருந்த என்ன பயன், ஒரு அரசியல்வாதியாக இருந்த என்ன பயன் என்று கேட்பார்கள். என்னுடைய ஒரு ஆளை அங்கே எனக்கு பணியிலே போட முடியவில்லை என்று சொன்னார். இது யதார்த்தம். ஆகவே அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்றார்கள் அந்த தொழில் தகமை வாய்ந்தவர்களா அதனை நிர்வகிக்கக்கூடியவர்களா என்ற ஒரு 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 விடயம் அங்கே காணப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த தேவைக்கு அதிகமான ஆளணியினர் அந்த இடத்திலே அமர்த்தப்பட்டதன் காரணமாக இந்த அரசு துறையினுடைய பருமன் விசாலமடைந்து இப்போது தாங்க பிடிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த SOE என்று சொல்லக்கூடிய அரசு துறை நிறுவனங்களை ஏதோ ஒரு வகையிலே மீள் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயமாக இருக்கின்றது. அது தவிர்க்க முடியாததும் கூட. அதாவது இலங்கையை பொறுத்தளவிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விமானத்தில் பயணிக்காத ஒருவர் கூட ஒரு இலங்கை விமான சேவைக்கு நாங்கள் கடனை வழங்க வேண்டிய தேவைக்கு இருக்கின்றோம். எனக்கு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை. அதாவது இந்தியாவை பொறுத்தளவிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தால் 117 பேருக்கு ஒரு அரசு ஊழியர், அதே போல் பங்களாதேஷிலும் அவ்வாறு தான். ஆனால் இலங்கையை பொறுத்தளவிலே 16 பேருக்கு ஒரு அரசு ஊழியர் என்ற அடிப்படையிலே நாங்கள் அரசு ஊழியர்களை வைத்திருக்கின்றோம். எனவே சிந்திக்க வேண்டிய விடயம் இது அரசு ஊழியர்களுக்கு எதிரான கருத்து அல்ல. ஆனால் இலங்கையினுடைய நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு தடவையும் அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது அவர்கள் வாக்கை அதிகரிப்பதற்காக வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக செய்து கொள்ளப்பட்ட வேலை இது. எனவே ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணம். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்ய இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கான தகவல்களை வழங்குவதற்கு புதிய பாதை தயாராக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்ட கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்களுக்கும் பேரம்பலம் சுதாகரன் அவர்களுக்கும் எட்வர்ட் உதயதாஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு புதிய பாதை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தயாரிப்பாளர் கோகுலனுடன் கந்தவேல் மயூரன். நன்றி நேயர்களே. புதிய பாதை.